வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே வணக்கம். இது பொதுவான ஒரு பாடல். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்வரை உணர்வுகள் பெருகிட செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உன்னை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருக அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து எனக்கு வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாதிருக்கின்ற சீரைய செய்த குருவே, அந்த நிலைகள் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. எந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாது சாந்த வாழ்வளித்தோ. என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் குழுவினை சார்ந்திருக்கும் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ் யோக ஆனந்தம் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் திரு நன்மையா அவர்களுக்கும், இதை சிறப்பாக வழிநடத்தி சென்றிருக்கும் திரு அனார்கனியம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய உரையை நம்ம வாழ்க வளமுடன். துவங்குவதற்கு முன்பாக எனது ஆன்மீக குருவான வேதாத்திரி மகர்ஷி, உடலியல் குருவான திரு பாஸ்கர் மற்றும் மருத்துவ குருவான போஸ் உமர் பாருக் மற்றும் வழிகாட்டி குருமார்களான இயற்கை குமார், ராஜ், மகேஷ்குமார், கணேசன் மற்றும் திரு டாக்டர் சாலை ஜெயகல்பா அவர்களும் அனைவருக்கும் வணங்கி வாழ்த்தி நன்றியுடன் இன்றைய நிகழ்வை தொடங்குவோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதுவுமே புதுசு கிடையாதுங்க. எல்லாமே நாம தத்துவமா படிச்சதுதான். இன்னைக்கு ரிவிஷனா தான் பார்க்க போறோம். புது கருத்துக்கள் எதுவும் இருக்கிறதா மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை தான் மறுபடியும் நம்ம ஒரு மாதிரி ரீகேப் பண்ற மாதிரி பண்ண போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, வாழ்வியலும் தத்துவம். இதுல என்ன வாழ்வியலும் தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு வாழ்க்கை முறையில வாழுகின்ற முறையும் பிளஸ் மருத்துவமும், இது ரெண்டுத்தையும் நமக்கு தத்துவ ரீதியா சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா குருமார்கள் ஆன்மீகவாதிகள் சொல்லி வச்சிருக்காங்க. அதை எடுத்து சொல்லக்கூடிய ஆட்கள் நமக்கு உணர்வாக கொடுக்கணும், அல்லது நாம உணர்வா எடுத்துக்கொள்ளணும். சொல்றதுக்கும் ஆள் இருக்கிறாங்க. பட் அந்த தத்துவங்களை நமதாக்கி கொண்டு அதை வாழ்விலோடு எப்படி இணைந்து மருத்துவத்தையும் வாழ்வியலையும் வாழுகின்ற முறைகளையும் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இயல்பா பார்க்கணும். ரொம்ப சிம்பிளா செய்யணும். இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன, மனவளக்கலில் இருக்கக்கூடிய, தெரியலனாலும் மறுபடியும் இங்க புக் வாங்கியும் படிச்சிருங்க. பிரபஞ்சத்தன் மாற்றம், உயிரினத்தன் மாற்றம், அலையக்க தத்துவம், காந்த தத்துவம், கருமையம், செயலிழு தத்துவம், இது அனைத்தும் ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு இதெல்லாம் நம்ம வாழ்வோடு ஒன்றே இருக்கிறது. இதை நம்ம பார்த்து அகத்தாய் முக்கியமா இந்த தத்துவங்கள் அனைத்தும் நாம நம்மளோடு இணைப்பதற்காக, இணைந்து கொள்வதற்காக, உணவா பெற்று வாழ்வதற்காக மகரிஷி டூல்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன டூல் பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி, அகத்தாய்வு, மௌனம், தியானம், இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எப்படி மிங்கலாகுது, இது வாழ்க்கை முறையில எப்படி பயன்படுத்துறது. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, மன்றத்துக்கு வரோம், தியானம் பண்றோம், அகத்தாய்வு செய்யறோன்ற அந்த பயிற்சி முறையில மட்டும் அகத்தாய்வு செய்யும். அகத்தாய்வுனா என்னன்னு முதல்ல நமக்கு
நல்ல விளக்கங்களை கொடுக்குறாங்க, நல்ல இதுவும் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மகத்தாய்வு அப்படின்னாக்கா நைட்ல உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து எழுதி அதுல டிக் அடிச்சு சரி தவறு பார்த்து கரெக்ஷன் பார்த்து அது கிடையாது. அகத்தாய்வு என்பது எவ்ரி செகண்ட், ஒரு கணப்பொழுதும் நீங்க ஏற்பட்ட நிகழ்வுல இருந்து அப்பவே திருத்தம் செய்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா நாம அப்பப்பவே பியூரிஃபை ஆகிட்டே வரும். நம்ம எந்த அளவுக்கு பியூரிஃபையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தியானம் சக்தியாகும். நிறைய பேருக்கு எனக்கு தியானம் சரியா வர மாட்டேங்குது, உட்கார்ந்த பல சிந்தனைகள் வருது அப்படி சொல்றாங்க இல்லையா, அதுக்கு உண்டான தீர்வா இன்னைக்குடைய உரை இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுதான் இன்னைக்கு உரை தொடங்குறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தத்துவமா உணர்வா, மகர்ஷி நிறைய இடத்துல சொல்லுவாங்க உணர்வா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட நிறைய பாடலாம் நடத்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இப்ப சமீப காலமா சில உணர்வா நிகழ்வுகளை பார்க்க அப்புறம் தான் தெரியுது மகர்ஷி எந்த அளவுக்கு அதை ஆழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நாமளும் அதை உணர்வா எடுத்துக்கிறது எப்படி, உணர்வா எப்படி பார்த்துட்டு எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள ரொம்ப இயல்பா தான், அதுக்கு ரொம்ப மெனக்கடலாம் வேண்டாம். இயல்பா இப்படி பண்ணீங்கனாலே தியானம், தியானம் என்பது செய்யப்படுவது அல்ல. நிறைய பேர் நான் தியானம் நல்லா செய்யறேன் அப்படின்னு சொல்லுவேன். தியானம் எப்ப நல்லா செய்யறேன்னு சொன்னீங்களோ அப்ப நீங்க உங்க தன்னை மறந்த நிலையில இல்லைன்னு. தியானம் என்பது தன்னை மறந்த நிலை அல்லது இறைநிலையில் ஒன்றும் நிலை. அப்போ அந்த தியானம் அப்படி பண்ணும்போது உங்களை மறந்த நிலையில போறதுக்கு என்ன விஷயம் இல்ல, சிந்தனைகளற்ற நிலை அப்படி சொல்லிக்கலாம். முதல்ல இந்த சிந்தனைகளற்ற நிலை அதிதீத நிலை ஆகும் போது நம்ம இறைநிலை அடைப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு சிந்தனையற்ற நிலை, கொஞ்ச நேரம் சிந்தனையற்று இருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தியானத்துல தான் ரொம்ப நிறைய சிந்தனையே வரும். ஸோ அப்ப இந்த இதுக்கெல்லாம் என்ன நம்மளுக்கு இடர்பாடா இருக்குது, தியானம் சரியா வரல, என்ன இடர்பாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமா அகத்தாய்வு. அகத்தாய்வு எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன், எவ்ரி செகண்டும் பண்ணணும். சரி, அகத்தாய்வு மட்டுமா அப்படின்னு பார்த்தா அகத்தாய்வு மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்வியல் முறை. முதல்ல தனி மனிதன் வாழ்வியல் முறை. என்ன தனி மனிதன் வாழ்வியல் முறை? மனுஷன் இயற்கையோடு ஒன்றி வாழணும், இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயற்கையோட ஒன்றி வாழணும், இயற்கையை பற்றின புரிதலும் நம்ம உடலை பத்தின புரிதலும் நமக்கு கண்டிப்பா தேவை. என்ன உடலை பத்தின புரிதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்பு எப்ப பசிக்கிறோம் இல்ல பசிச்சாதான் சாப்பிடணும். இப்ப எல்லாம் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, நம்ம டைம் பார்த்துதான் நம்ம இது வரைக்கும் சாப்பிடுறோம். ஆனா பசிச்சு சாப்பிடணும். பசிச்சு சாப்பிட்டா மட்டும்தான் நீங்க போடுற சாப்பாடு ஜீரணமாகி சத்தாக மாதிரி உடல் நோக்கப்படும். சரி, பசிச்சு சாப்பிடணும் கரெக்ட், எப்படி சாப்பிடணும் இது ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் அவசர உலகம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் அவசரமா சாப்பிடணும். அப்போ நம்மளுடைய மனம் என்ன பண்ணுதுன்னா, இன்னும் நம்ம டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, டிஃபன் 2 எடுத்து வாயில போட்டுப்போம், ஒரு அறிகுறியில இருக்கிற மன அலைச்சல் அதிகத்திலேயே நம்ம இருக்கிறோம். 24 மணி நேரமும் மனசு அலையப்பாய், ஏற்கனவே மனம் அலையப்பாய், சாதாரண உட்கார்ந்தாலே அலைப்பாய்க்கும். அந்த அலைபாயிர மனசு மேற்கொண்டு பூஸ்ட் பண்ணி அலைய வச்சு ஒரே அலைச்சல்லே இருக்கும். வேக வேகமா சாப்பிடுறது, வேக வேகமா தண்ணி குடிக்கிறது, வேக வேகமா பஸ் ஸ்டாண்டுக்கு போறது, வேக வேகமா பஸ் ஏறது, வேகமா ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கு. இது மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே நம்ம வேகம் தான் ஜாஸ்தி இருக்கிறது. ஒரு சாப்பாடை ரசிச்சு ருசிச்சு நிதானமாக எந்த அளவுக்கு அந்த சாப்பாட்டை ரசிச்சு நிதானமா சாப்பிடுறீங்களோ, எந்த அலையேற்றத்துல நீங்க சாப்பிடுறீங்களோ உங்களோட மன அழைச்சலும் குறைக்கும். உணவின் மூலமாக இருக்கிறோம். முதல்ல செய்ய வேண்டிய தியானம் உணவு தியானம். உண்ணுகின்ற முறையை தியானமா மாற்றி பாருங்க, தன்னாலே அந்த உணவும் நல்ல செரிமானம் ஆகும், சத்தும் நிறைய கிடைக்கும், உணவும் கம்மியா பிடிக்கும். இது ரொம்ப முக்கியம். ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு தேவையானது போதும் என்று உங்க உடலே சொல்லும். அப்ப உடம்பு சொல் பேச்சை கேட்கிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு இல்லை. ஒன்னும் வயிறு புட்ட சாப்பிட்றோம், இல்லையா அரைகுறையா சாப்பிட்றோம், பெரியவரை சாப்பிட்றது இல்லை. இத மாதிரி தாறுமாறா. அப்போ மொதல் விஷயமே நம்ம இந்த அடிபட்டு இயல்பா உயிர் வாழ்வதற்கான முறையே முதல்ல தப்பா போச்சு. அப்போ உணவு முறையை கரெக்ஷன் பண்ணுங்க. ரொம்ப பெருசா ஒன்றும் கிடையாது. இன்னும் பசி சாப்பிட பாருங்க, அல்லது உடம்போட இயக்க நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடம்பை முதல்ல நான் சொல்லணும்னு நினைச்சாலாம் இதெல்லாம் அந்த தத்துவமா நிறைய தெரியுன்றதுனால நம்ம ஜம்ப் பண்ணி விட்டுட்டோம். இந்த உடல் பஞ்சபதத்தாலானது, பிரபஞ்சம் பஞ்சபதத்தாலானது, அண்டத்திருவதாம் பிண்டம், இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடலில சில மணி நேரங்கள் இயக்கத்தை ஏற்படுத்தி, அந்த இயக்க நேரத்துல உணவு சாப்பிடணும், அந்த இயக்க நேரத்துல தூங்கணும் அப்படின்னு ஒரு இயற்கை நியதி. அதோடு ஒன்றி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கிற விஷயங்கள் அனைத்துமே இயல்பா நடக்கும். இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இன்னொன்னு விஷயம் என்னன்னு பார்க்கணும், வாழ்வியல்ல வாழ்கின்ற முறையில நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து துன்பங்களுக்கும் காரணம், நம்ம இது வரைக்கும் யாரா ஒருத்தர் நம்மளை வந்து திட்டாலோ, யாரா ஒருத்தர் தவறான சொல்லிட்டாலோ, அல்லது நம்ம பணத்தை படுத்திட்டாலோ, நம்ம செயலை இழிவுபடுத்திட்டாலோ, நம்ம அவங்கள வந்து குறை சொல்றதுதான் நம்மளுடைய வழக்கமான செயலாக. உண்மையிலே தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆன்மீகத்தை இல்ல ஆன்மீக மகர்ஷியை கொடுத்த இந்த செயலை தத்துவம், கருமையம், கர்மா, இதை பத்தி எந்த அளவுக்கு நீங்க உணர்வா பார்க்கிறீங்களோ, உங்களுடைய துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற உணர்வு வரும். அப்ப எப்ப வரும் அப்படின்னா, நான் மட்டும்தானா என்ன காரணம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தின் விலை, அது செயலின் விலை அப்படி வச்சுக்கலாம், இல்ல பாவத்தின் விலை, அதோட கூட்டுத்தொகை தான் நம்ம இன்னைக்கு பிறப்பாயிடும். அவங்களுடைய ஜீன்ல வந்த கூட்டு கர்மத்தை தான் நம்மளுக்கு அமைப்பே பெற்று. அப்படி பார்க்கும்போது அந்த கர்ம வினைகளை தூண்டுவதற்காக ஒரு நபர் தேவை. இப்ப எப்படி நம்ம கர்மாவை கழித்து இந்த உடல் தூய்மை பெறுவதற்காக உடலை எடுத்திருக்கிறோம், அது மாதிரி இந்த உடலுக்குள்ள கருமையத்தில் இருக்கிற அந்த பாவப்பதிவுகளை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் ஒரு நபரோ ஏதேனும் ஒரு செயலோ தேவைப்படும். அப்போ ஏதோ ஒரு மனிதர் வந்து உங்களை திட்டலாம், அல்லது அடிக்கலாம், ஏதோ ஒன்று செயல்களை செய்யப்படுவது உங்க கர்மா தூண்டுதல் ஏற்பட்டு உங்களோட ஒன்று கோப உணர்வாகவோ துன்ப உணர்வாக அந்த உணர்வை பாவத்தை அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும். பாவத்தின் வெளிப்பாடு உடலிலே கலங்கும் உள்ளத்திலே நோய் அப்படின்னு, உடலிலே நோய் அப்படின்னு மகிழ்ச்சியும் சொல்லியிருக்கிறார். பாவத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? உடல்ல நோயா வரும், உள்ளத்துல கலங்கமா வரும். இது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லா மகான்கள் மகிழ்ச்சி எல்லாருக்குமே. எல்லாம் எப்படி சொல்றீங்களே, மகான்கள் மகிழ்ச்சினா அப்படியானா அவங்க உண்மையிலே இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க. சும்மா உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ரமண மகர்ஷி எடுத்தீங்கன்னா அவருக்கு புத்துமை. மகான்கள் நோய் வரக்கூடாது தானே, அவருக்கே வந்துச்சு. அப்புறம் சொல்றாரு, என்னுடைய கர்மா கழிச்சு இதை வந்து நான் அப்படியே இருந்து போக்கிக்கிறதா சொன்னார். ஆனா சுற்றி இருக்கிற அவருடைய டிவோட்டிஸ் தான் என்ன பண்ணாங்க, நீங்க ஆப்போசிட் நல்ல குணமாயிட்டு சேவை செய்யணும். ஆனா அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு காலம் இருப்போம், அவ்வளவு காலம் இந்த புற்றுநோயோட இருந்து அனுபவிச்சு தீர்க்கணும் அப்படின்னு அவர் கரெக்டா தான் இருக்கிறார். ஆனாலும் மகான்கள் சுற்றி இருக்கிற அவருடைய அன்பர்கள் வந்து அதை வந்து புறக்கணித்து அவர் கட்டாயம் ஆபரேஷன் படுத்துறாங்க. ஆபரேஷன் பதிலும் கூட அவர் என்ன பண்ணிட்டு, நடிச்சு எல்லாம் கொடுக்கக்கூடாது, நான் மட்டும் புக்கு படிச்சுட்டு நீங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன விஷயம்னா, நம்மளுக்கு ஏற்படும் துன்பங்கள் அனைத்துமே பிறரால கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற பதிவின் மூலமாகத்தான், கருமையத்தில் எடுகின்ற செயலின் தத்துவத்தாலதான் அப்படின்ற உணர்வு நம்மளுக்கு. அப்ப அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க உங்களாக்கிட்டீங்க, தத்துவத்தை உங்களுக்கு தான் ஆக்கிட்டீங்க, ஆமா இப்படிதான், ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு ஆக்கிட்டீங்கன்னா, உங்களை யாருன்னா திட்டனாலும் ரொம்ப சிம்பிள், உங்க மனைவி திட்டாலோ கணவர் திட்டாலோ நம்ம கர்மா எப்படி பேச மாட்டாங்க அப்படின்ற எண்ணம். அப்படி நினைச்சிட்டீங்கனாலே திருப்பி பேசணும்னால என்ன ஆயிடும், அந்த சண்டை வலுப்பெறாது. அப்போ அந்த செயல் வலுவெழுது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம ஒரு காலத்துல நம்ம ஒருத்தருக்கு இந்த மாதிரி செஞ்சோம், அதனால நம்மளுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க எப்ப உணர்றீங்களோ அப்பவே அந்த பாவம் கிடைக்கும். உணராத வரைக்கும் பாவம் டெபாசிட். உணர்ந்துட்டீங்க அப்படின்னா பாவம் மைனஸ் டெபிட் ஆகும். இதான் உண்மை. உங்களுடைய வரவு செலவு கணக்கு, பெருமாள் வரவு செலவு கணக்கு தான். அப்ப நாம இப்ப தத்துவ ரீதியா உடலை வந்து எப்படிப்பா, இப்ப நம்ம சொன்ன உடல்ல நோய் வந்துருச்சு, அப்ப உடல்ல உள்ளத்துல கலங்கம், உள்ளத்துல கலங்கத்தை போக்குவதற்கு அகத்தாய்வு, மௌனம், தியானம். உடல்ல ஏற்படுகின்ற நோயை போக்குவதற்கு உணவு முறை, மருத்துவ முறை, முறையான வாழ்க்கை. மருத்துவ முறை அப்படின்றது என்னன்னா, நான் சொல்றது அலோபதி மருத்துவம், மற்ற மருத்துவங்களும் நான் சொல்லல. மறு தத்துவத்தை உணர்வு. பஞ்சபூதத்தில் ஏதோ ஒரு பூதம் நம்ம உடம்புல கிட்டு அந்த பூதத்தை சீர்படுத்துவதற்காக நான் உண்ணுகின்ற உணவை மருந்து அப்படின்னு பத்தியத்துடன் கூடிய உணவு முறை, அவ்வளவுதான். இப்ப சில உணவுகளை தவிர்க்க வேண்டியது, அந்த மாதிரி உணவை தவிர்த்து நம்ம பஞ்சபூதத்தை கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ சரியாயிடும். அப்ப இது முறையில பார்க்கும்போது நம்ம உண்ணுகின்ற முறையில நீங்க உங்க வீட்டுல என்ன சாப்பாடுனா இருக்கு, வெறும் பழைய சாதம் இருக்கு, ஓகே, பழைய சாதம் என்னதுங்க, பஞ்சபூத தான். இப்போ இன்றைய காலகட்டத்துல சத்து குறைபாடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வியாபாரம் இருக்கு, வைரஸ் தாக்கம் சொல்லி அதுக்கு ஒரு வியாபாரம் இருக்கு, பிபி சுகர் சொல்லி அதுக்கு ஒரு வியாபாரம் இருக்கு.
நம்முடைய உடலோட இயற்கையான கழிவு நீக்கங்களை மையமாக வைத்து எல்லாமே நோயின் என்று சொல்லப்பட்டு நம்மளை நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மருத்துவ உலகம். ஸோ அப்ப அந்த மருத்துவ தத்துவமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப உடல்ல ஏற்படுற நோய்க்கு கூட காரணம் யாரு? நம்மளுடைய பாவப்பதிவு. இது உணர்வா நம்ம பார்த்துக்கோம். உடனே நீங்க யோசிப்பீங்க, சார் தலைவலி வந்தா பரவாயில்ல, ஜுரம் வந்தா கூட பரவாயில்ல, வயிற்று வலி வந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஒரேடிய நாள்பட்ட நோய்கள்லாம் வந்து என்ன பண்றது? அப்ப பெரிய கர்மா கழுதுன்னு உலகா. அப்ப பெரிய கர்மா கழுதுன்னா அப்ப என்ன நோய் வந்திருக்கு, உடம்புல என்ன மாற்றம் நடந்தது, இதை பத்தின புரியல் நம்மளுக்கு தெரியாது. ஒண்ணு உங்களுக்கு தெரியணும், அல்லது அதை தெரிந்த இயற்கை ஆர்வலர்கிட்ட தான் நீங்க அனுபவிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்னன்னா, உடம்புல எதனா ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா நேரம் எங்க போறோம்? ஒண்ணு டாக்டர் கிட்ட, மனசுல என்ன பிரச்சனை இருக்குன்னா சாமியார் கிட்ட. ரெண்டுமே தவறான வழியா இருக்குது. யோசிக்கணுமா என்னவா? ஒண்ணு மனசுல என்ன பிரச்சனை வந்தா நீங்க சாமியார் கிட்ட போறதுக்குள்ள தியான மையங்களுக்கு போயிருக்கணும், இல்ல சில மகான்கள் மகரிஷிகள் அல்லது அதை சார்ந்த அதை தொடர்புடைய நபர்கள் அணுகுமுறை பண்ணி உங்களுக்கு சிந்தனை வழங்கி அதுல இருந்து நீங்க உங்களை மீட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? நேர சாமியார்கிட்ட போய் சாய்த்து மந்திரம் மாந்திரிகம் இப்படி போயிடுறோம். மனசுல பிரச்சனை வந்தா, உடல்ல பிரச்சனை வந்தா நேர ஊசி மருந்து மாத்திரை அப்படி போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப மருத்துவ ரீதி நான் நல்லா புரிஞ்சுக்க, எந்த மருத்துவத்தையும் குறை சொல்லுங்க. பொதுவா எல்லா மருத்துவங்களும் எந்தெந்த காலகட்டங்கள் நமக்கு தேவை என்ற உணர்வு நம்மளுக்கு வேணும். இப்ப ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி இதுக்கெல்லாம் அலோபதி தான், அது விட்டா வேற வழி கிடையாது. இதை தவிர்த்து நாள்பட்ட நோய்களோ சிம்பிளான இருக்கிற நோய்களோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், பிராணிக் எலும்பு காந்த சிகிச்சை இப்படி இருக்கு இல்லைங்களா, இதுல எடுத்துக்கலாம். இப்போ எலும்பு சம்பந்தப்பட்டது அப்படின்னா அதுக்கு அஸ்தி கட்டு ஒரு பயிற்சி இருக்கு, அப்புறம் எலும்பு முறிவு கட்டு இந்த மாதிரி இருக்கு, அப்புறம் டான் தெரப்பியில் இருக்கு, எலும்பு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வருது. இது மாதிரி ஒவ்வொன்றும் இப்படி இருக்கு. ஆனா இப்படியே அலோபதியில பண்ணிட்டாங்க. நம்ம உடம்ப கூறு போட்டு இருதயத்துக்கு ஒரு டாக்டர், குறையலுக்கு ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் எலும்புக்கு ஒரு டாக்டர், தனித்தனித்தனிதான் பிரிச்சு பார்ட்ஸா பிரிச்சு அவங்க நம்மள வியாபார பொருளா. நல்லா யோசிக்கணும். நம்ம உடம்பு பஞ்சபதத்தால் ஆனது, அது ஓகே, சரி சார் இது ரொம்ப டீப்பா இருக்கு, தத்துவம் நமக்கு தலை குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா உடம்புல எந்த பொருள் எடுத்தாலும் பஞ்சபதம் கொடுக்கலாம். உடம்புல மட்டும் இல்ல, உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும் பஞ்சபதம் தான். சேரு பஞ்சபதம் கூட்டு, டேபிள் பஞ்சபதம் கூட்டு. அதுல எப்படி பஞ்சபதம் இருக்குது அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு நிலம் சாலிடா இருக்கு, நிலம் மட்டும் தானே இருக்குது, இதுல எங்க நெருப்பு இருக்குது, எங்க காற்று இருக்குது, எங்க நீர் இருக்குது, எங்க ஆகாசம் இருக்குது, இருக்குதா இப்படி கேட்க போகணுமா இல்லையா? கண்டிப்பா புரிஞ்சுக்குங்க. உடல் அதாவது சாலி ஸ்டேட்ல இருக்கிற இயக்கமற்ற நிலையில இருக்கிற அனைத்து பஞ்சபத கூட்டிலும் அப்ப சேர் எடுத்துக்கோ, ஒரு உதாரணம் சேர் எடுத்துக்கோ, அந்த சேர்ல பஞ்சபூத அணுக்கள் சேர்ந்து இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு நிலம் மட்டும் சாலிடா தெரியும், நில அணுக்கள் ஜாஸ்தி. கொளுத்துனீங்கனாக்கா எரியும், அப்ப வெப்ப அணுக்கள் இருக்குது. கொளுத்தும் போது உருகும், நீர் நிலைக்கு வருமா, அப்ப நீர் போதும், நீர் அணுக்களும் இருக்குது. அப்புறம் எவாப்ரேட் ஆகி போகுமா, அதெல்லாம் காற்று அணுக்களும் இருக்குது. அப்புறம் இல்லாம போயிடுமா, ஆகாசம் இருக்கு. அப்போ அணுக்கள் ரீதியாக ஒவ்வொருத்தில வித்தியாசப்பட்டிருக்கு. இதே போலதான் உயிர் இருக்கிற இந்த உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட விகிதாச்சாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பஞ்சபூதம், ஒருத்தருக்கு நிலம் அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு காற்று அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு வெப்பம் அதிகமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு பூதங்களும் வேறுபட்டு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, அவர்கள் உண்ணுகின்ற உணவுமுறைக்கு ஏற்றாற் போல அதுக்கேற்ற மாதிரி உருவங்கள் எடுத்திருக்கிறாங்க. அப்போ எல்லாம் பஞ்சபத கூட்டு தான். பஞ்சபத ரேஷியோ மட்டும் உலகத்துக்கு அத்தனை மனிதர்களும் ஒரே மாதிரியான பஞ்சபூத கூட்டு கிடையாது. இது நீங்க சொல்ல தெளிவாயிடுங்க. ஏன் இவ்வளவு அனுசரமா சொல்றேன்னா, ஒரே மாதிரியான பஞ்சபூத கூட்டு இருந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருத்துவம் பண்ணலாம். அலோபதியில தலைவலிக்கு ஒரே மாத்திரை தான், அது யார் போனாலும் தலைவலிக்கு அனாசின், நட்டாசின், அப்புறம் கால்பாலி, ஜுரத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எல்லாமே எல்லா உடம்புக்கும் அதுதான். ஆனா எல்லா உடம்பும் ஒரு மாதிரியான ஒரு மாதிரி கிடையாது. எல்லா உடம்புக்கும் தனித்தனி மருத்துவங்கள் தேவைப்படுது. இதுதான் சித்தா இருந்ததால நாளை பார்த்து மருத்துவம் வாதத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க.
வாதம்னா காற்று, பித்தம்னா வெப்பம், பிளத்தம்னா நீர். சளி அது வந்து உங்களுக்கு டீப்பா வேணா நம்ம பஞ்சபூத கூட்ட போயிடும். ஸோ அப்ப இந்த 3 நிலைகளையும் நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். அந்த 3 பூதத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிலமா இருக்கிற உடலும் ஆகாயமா இருக்கிற உயிரும் நம்ம உடம்பு விட்டு தெரியாது, ரெண்டு இணைந்தே இருக்கும். அதுதான் உண்மை. அப்ப இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உண்ணுன்ற உணவு பஞ்சபத கூட்டு அப்படிதான். அதுல இந்த சக்தி இல்லை, அந்த சக்தி இல்லை, சத்து குறைபாடுன்னு சொல்லிட்டு அது ஒரு மருத்துவ போயிட்டு நல்லா புரிஞ்சுடுங்க. சத்து குறைபாடுனா இப்போ விவசாயி ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு காலமெல்லாம் கூழு கஞ்சி தான் சாப்பாடு. இதே பணக்கார வீட்டுல பாதாம் பிஸ்தா எல்லாம் சாப்பிடுவான். ஏழை குடியானவன் என்ன பண்ணுவான், நல்லா திரகாசமா ஆரோக்கியமா இருக்கும். இதே பாதாம் பிஸ்தா சாப்பிடுவாங்க ஐஸ் வாடல வேலை இருக்க வேணா நல்லா கூட இருக்கட்டும், ஆனா நோய் நொடிகள் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியா தாக்கம் பண்ணி இவங்களுக்கு தாக்கம். அவங்க எல்லா சத்தும் சாப்பிட்டாங்களா அப்படியே அவங்களுக்கு வந்துச்சு. இப்ப எதுவுமே சாப்பிட நல்லா தானே இருப்பான். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம உட்கொள்கின்ற உணவு எதுவாக இருந்தாலும் அது பஞ்சபூத உணவு செரிமானம் செய்யப்பட்டு பஞ்சபூத சக்திகளாக மாற்றும். முதல்ல 7 தாத்துக்கள், அப்புறம் ரச, ரத்தம், மாமிசம், கொழுப்பு, மஜ்ஜை, எலும்பு, சொல்லிடும். இது 7 நிலை. இந்த 7 நிலை என்னன்னு பின்னாடி சொல்றேன். இப்போ நீங்க சாப்பிடுகின்ற எந்த உணவாக இருந்தாலும் அது பஞ்சபூத கூட்டு தானே, அதுல மாற்று இல்லை. அப்ப அந்த பஞ்சபூத கூட்டு இந்த நம்ம உடம்பா இருக்கிற பஞ்சபூதம் அதை செரிமானம் செய்து அதில் பஞ்சபூத சக்திகளை உற்பத்தி எப்போ உற்பத்தி செய்யும்னா, நீ ஒண்ணு உடலை இயற்கையோடு ஒன்றி உணவு முறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உண்ணுகின்ற பஞ்சபத உணவானது சரியான முறையில் பஞ்சபத சக்திகளை உருவப்பெற்று அந்தந்த பஞ்சபூதங்கள் எது டெபிசிட் அது பேலன்ஸ் பண்ணிட்டு வச்சு டெபாசிட் வச்சு. ஆனா நம்ம தாறுமாறா உண்றது, முறை தவறி உண்றது, முறையற்ற உணவுகள், துரித உணவுகள் இப்படி நிறைய எடுத்துட்டோம்னா அதுலயும் பஞ்சபூதம் இருக்குது சொல்லல. ஆனா அது சரியான விகிதாச்சாரத்துல இருக்கிற பஞ்சபூதமா வயிற்றுல போய் ஜீரணமாய் உருவாகாது. அப்படி உருவாகனா அது எதையோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, ஏற்கனவே பிறந்தது முதல் இன்றைய வரைக்கும் நம்ம உடம்புல ஒரிஜினலா ஒரு பஞ்சபூத சக்தி இருக்கும் இல்லையா, அந்த பஞ்சபூத சக்தியும் நாம உண்ணுகின்ற உணவில் உருவாக்கப்பட்ட பஞ்சபூத சக்தியும் ஒன்று பொய்செட் ஆயிடுச்சுன்னா உடம்புக்கு ஏற்று, பொய்செட் ஆகலைன்னா அது நிராகரித்து. அதுதான் கழிவுகளாக உடம்பு முதல்ல பஞ்சபூத சக்திகள் உடல்ல கழிவா கழிஞ்சு அந்த கழிவுகள் என்ன பண்ணது உருமாற்றங்களா, ஒன்று வாயுவா மாறலாம், இல்ல கட்டிகளா மாறலாம், இல்ல கட்டம் கொப்புளங்களாக மாறலாம், இல்ல ஜுரமாக மாறலாம். அந்த கழிவுகளுடைய தேக்கம் தான் உடலிலே நோயாக மாறுகிறது, உடல் துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது. ஒண்ணு கழிவு தேங்கினாலும் வலி, கழிவு வெளியேறினாலும் வலி. புரிஞ்சுக்கணும். அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கழிவு வெளியேறும், அப்போ வலிக்கும். கழிவு உள்ளே இருந்தாலும் அதுவும் வலிக்கும். அப்போ முறையா வெளியேற்றப்படும் போது வலி முறையா வெளியேற்றப்படும் வலியோட தன்மை எப்படி இருக்குன்னா அதிகம் இருந்து குறையும். உள்ள தேங்கின கழிவு இருந்துச்சுன்னா எந்நேரம் வலி இருந்துகிட்டே, அதான் உண்மை. அப்போ நம்ம செய்ய வேண்டியது உண்ணுகின்ற உணவை பஞ்சபூத சக்திகளா மாற்றக்கூடிய நிலையில நாம உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சிம்பிளா 4 விஷயம். நல்லா பசிச்சு சாப்பிடலாம், அல்லது உடல் இயக்கங்கள் ஒன்று இருக்கு 7 to 9 வந்து உடலோட மண்ணீரல் வேலை செய்ய, வயிறு வேலை அல்லது நிலமுலகம் வேலை செய்யும். உங்களுக்கு தத்துவ இதை சொல்லிடுறேன். விடியற்காலையில 3 to 7 4 மணி நேரம் காற்று முலகம் வேலை செய்யற நேரம். அந்த நேரத்துல மூச்சு பயிற்சியில இருந்து கழிவுகள் நீக்கத்துல எல்லாமே செய்யலாம். உடல் குளியல் முறையில இருந்து எல்லாமே செய்யலாம். 7 to 9 ஆக்சுவலா 7 மணிக்குள்ள சாப்பிடணும், அல்லது 7 to 8 சாப்பிடணும் காலையில். அதுக்கப்புறம் 9 to 11 எதையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டவங்க செரிமானம் செய்யப்பட்டு சத்துக்களாக பிரிக்கப்பட்டு உடம்புக்குள்ள கட்டாகிறதுக்காக எப்படியும் சாப்பிடணும். 9 to 11 வரைக்கும் எதையும் நீர் அருந்தி கொள்ளலாம். சப்போஸ் எனக்கு முடியல 9 மணிக்கு மேலதான் சாப்பிடுறேன் அப்படின்னு பரவாயில்லைன்னு சொல்லலாம். அதுக்கு அந்த உணவு பஞ்சபூத சக்திகளா மாறினா மாறாது. நீங்க ஒண்ணு டைம் கேட்பாங்க, அல்லது உணர்வை கேட்பாங்க. பசிக்கின்ற உணவு ஏற்பட்ட பொழுது நீங்க உணவை போட்டீர்கள், அது பஞ்சபூத சக்திகளாக கரெக்டா மாற்றப்படும். சரி சார், நம்ம உண்ணுகின்ற உணவு கரெக்டா தான் பஞ்சபூதமா மாறிடுச்சு, இல்ல சத்தா தான் மாறிடுச்சு, உடம்புதான் போய் சேர்ந்துருச்சு, இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டிலிருந்து சத்து உடம்புக்கு போய்விட்டதா இல்லையா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். காலையில லெட்டின் போனீங்கன்னா லெட்டின் மிதக்குச்சுன்னா சத்தெல்லாம் உடம்புக்கு, லெட்டின் உள்ள போயிடுச்சுன்னா சத்தெல்லாம் லெட்டின். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இது எப்படி சொல்றோம், ஒரு சயின்ஸ்.
இப்போ லெட்டின் மிதக்குது அப்படின்னா அதுல சத்தெல்லாம் உடம்புக்கு எடுத்துச்சுன்னா அது தைக்கல் நாடும் மிதக்கும். சத்தும் சேர்ந்து இருந்ததுன்னா சத்து இருக்கிற அணுக்களும் அதுல சேர்ந்து இருந்தா வெயிட் ஆயிடும் இல்லையா, உள்ளுக்கு போயிடும். புரிஞ்சுச்சு, ரொம்ப சிம்பிள். ஆக இருக்குன்னு மலர் டெஸ்ட் சொல்லி டாக்டர் 500 1000 சிம்பிளா செக் பண்ணிக்கலாம். டெய்லி லெட்டினை பார்த்தீங்கன்னா மிதக்குச்சா திருப்தியா இல்லை. அதே மாதிரி லெட்டின் போகும்போது டயர்டு ஏற்பட்டா அப்பவும் சத்து உடம்புக்கு போவாங்கல்ல. லெட்டின் போய் வந்து ஒரு தெம்பு இருக்கும். அதே மாதிரி உணவு அறிஞ்ச பிறகு ஒரு தெம்பு இருக்கும். சாப்பிட்ட உடனே ஒரு தெம்பு வரும், அப்புறம் ஒரு சின்ன ஒரு தோட்டா கலக்கம் வரும், ஒரு நிமிஷம் அசதி வரும். அது சும்மா கண்ணு மூடி ஒரு 10-20 நிமிடங்கள் கண்ணு இருக்கு அப்படி. சில பேருக்கு எனர்ஜியாவே இருப்பாங்க சாப்பிட்ட உடனே. ஆனா இப்போ பெரும்பாலும் ஆட்கள் சாப்பிட்ட உடனே தூங்கதான் உடனே போய் படுத்துடுறாங்க. காரணம் என்னன்னா உண்ணுகின்ற உணவு முறையும் சரியில்லை, உடம்புலையும் சரியான இயக்கங்கள் சரியில்லை. அதனால நீங்க என்ன பண்ணி டைமுக்கு சாப்பிடுங்க, அதுதான் தப்பு. அப்போ சாப்பிட்றத ஒண்ணு உடலோட இயக்கமாக இருக்கக்கூடிய 7 to 9 சாப்பிட்றலாம். காலையில் 2 மணி நேரத்துக்குள்ள 8 மணிக்குள்ள முடிப்பது சிறப்பு. 9 to 12 எதுவும் சாப்பிடக்கூடாது. மதியத்துல 1 to 2 இந்த மாதிரி ஒரு இந்த உடலோட இயக்க டைம். இரவு வந்து 6 to 7 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இரவு ஒன்று ஸ்கிப் பண்ண 40 வயதுக்கு மேல இரவு ஸ்கிப் பண்ணுவது இல்லை. அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது உடலோட இயக்கத்துக்கு தான் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பஞ்சபதி சக்திக்காக வேற எதுவும் பெரிய சத்தம் நம்ம பாதிக்கும். ஒண்ணு சாப்பிடுற விஷயம். ரெண்டாவது குடிக்கிற தண்ணி. தண்ணி சுத்தமா சுத்தமான தண்ணி குடிக்கணும். அதை பத்தி பேசினா அது லேட் ஆயிடும். முதல்ல நம்ம குடிக்கிறது சுத்தமான தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அது இன்னொரு நாளைக்கு பார்க்கணும். அந்த தண்ணி எப்படி குடிக்கணும்ன்றதா ரொம்ப ரொம்ப தண்ணி எப்பவும் உக்காந்து குடிக்கணும். சிப்பாதான் குடிக்கணும். நம்ம என்ன பண்ண ஒரு பாட்டில தண்ணி கவுத்து உள்ள குடிக்கணும். அப்ப அந்த நீர் பூதமா இருக்கக்கூடிய தண்ணி, இயற்கையா கிடைக்கக்கூடிய நீர் காற்று தான் நமக்கு இயற்கையா கிடைக்குது. ரெண்டாவது வெப்பம். இது மூணுமே இயற்கையா கிடைக்குது. நம்ம வாதத்துக்கு தான் வருதுங்க. அப்ப இது மூணு இயற்கையா கிடைக்கிறதுக்கும் நம்ம கரெக்டா ரிசீவ் பண்றது. ஒண்ணு தண்ணியை குடிக்கும் போது உட்கார்ந்து நிதானமாக தண்ணியை ரசித்து கொஞ்சம் வாயில ஊத்தினா கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வாயில ஊத்திட்டீங்க இப்படி வந்துச்சு பப்புன்னு, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும். ஒரு 4-5 ட்ரிப்பா இறக்கலாம். ஒண்ணு அது குடிக்கும் போதே வெள்ளமாவும் குடிக்கும். சரி இது ரெண்டுமே எனக்கு வரல சார், அவசரம் பழகிட்டேன் அப்படின்னா நாக்க மேல்நிலத்துல வச்சுட்டு குடிச்சு பாருங்க, தண்ணி கணக்கு குடிக்கும். ஸோ அப்ப தண்ணியை மெல்லமா குடிக்கும். எந்த அளவுக்கு நிதானமா தண்ணியை குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தண்ணியில இருக்கிற நீர் சத்து நீர் போடும் நம்மளுக்கு உடம்புக்கு ஏறலாம். ரெண்டாவது மூணாவது கொஞ்சமாவது சூரிய ஒளியில வளரும். காலை வெயில் மாலை வெயில் நல்லது. அது நல்லெண்ணெய் குளியல் போட்டு நீங்க வளர்த்து ரிசீவிங் நல்லா இருக்கும். ஸோ வெயில்ல கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நீங்க எக்ஸசைஸ் செய்யலாம், சும்மா நடக்கலாம், சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம். முதுகுத்தண்டு காட்டினா சூரிய ஒளி முதுகுத்தண்டுல பார்த்தா இன்னும் நல்லது. இது வந்து வெப்ப சக்தி இயற்கையா கிடைக்கும். அதுக்கப்புறம் முறையா சிம்பிளா இருக்க உடற்பயிற்சி மகர்ஷி அழகா கொடுத்துருப்பாங்க. சிம்பிளான உடற்பயிற்சி. அதுக்கப்புறம் முக்கியமா தூங்குறது. இரவு தூக்கம் ரொம்ப 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 முக்கியம். நான் இரவு தூங்கல பகல தூங்க முடியாது. அந்த டைம்ல தூங்குற நேரம் 11 to 3 கண்டிப்பா நீங்க தூங்கி இருக்க வேண்டும் அல்லது படுத்திருக்க வேண்டும், கண்ணு மூடி இருக்க வேண்டும். இன்றைய பொழுதுல யாருமே மனம் தூங்கி தூங்குறது. எல்லாருமே வந்து தூங்குவாங்க, மனசு பாட்டு ஓடி போகும், கால் வீச்சு. அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் பஞ்சபூத சக்திகளுக்கு அபேஸ்தான் ஆகும். இந்த மாதிரி உடலை நாம எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க போருகின்ற உணவுல பஞ்சபூத சக்தி வேணும்னா வராது. அப்போ நீங்க தூங்க வேண்டியது 10 மணிக்கு கட்டாயம் பெட்டுக்கு போயிடணும். 9 மணிக்கு ஸ்கிரீன் ஆஃப் அப்படின்னா டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது இதெல்லாம் நிறுத்திட்டு அழகா குடும்ப உறவுகளோட ஜாலியா பேசிட்டு 10 மணிக்கு படுத்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் டெப்த் ஸ்லீப் இருந்துச்சுன்னா உங்களை விட ராஜா மட்டுமே. இன்னைக்கு தூக்கத்துக்காக நிறைய பேர் மாத்திரை எடுக்கிறாங்க. அதுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் உறக்கத்திற்கு அந்த தண்ணி 10 நிமிஷம் பேசுவோம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஸோ அப்போ தூக்கமும் முக்கியம். தூங்குவதற்கு உண்டான என்ன விஷயங்களோ அதை நீங்க பண்ணுவோம். முடிஞ்ச இரவு ஈவினிங் வேலைகளை சிம்பிளா எக்ஸசைஸ் ஓரளவு தூக்கம் வாய்ப்பு. ரெண்டாவது வயிற்றுல கேஸ்ட்ரிக் தூக்கம் வருது. அப்ப இரவு உணவு மிதமா வச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வச்சுக்கிட்டீங்கன்னா தூங்குவதற்கு முன்பாக 2 மணி நேரம் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சுதான் நீங்க தூங்க வேண்டும். அது தூங்கினா தூங்கணும். இப்ப 4 விஷயம் தான்: சாப்பிடுறது, தண்ணி பிடிக்கிறது, தூங்குறது, மிதமா எக்ஸசைஸ். 4. 5வது நாம எதேனும் இந்த கழிவிடை கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது லெட்டின் போயிடணும். யூரின் ஒரு 2 முறை 3 முறை போய்க்கலாம். இதெல்லாம் கரெக்டா முறையா கிடைச்சு
போதுமானது. வேற எதுவும் பைசா பண்ண வேண்டாம். சரி, இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யார் ஒரு மனிதன் 3 மணிக்கு முடிப்பது சிறப்பு. அது இன்றைய காலத்துல முடியாது. 4 மணிக்கு கண்டிப்பா எழுந்து பாருங்க. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 4 மணிக்கு நீங்க என்ன 4 மணிக்கு எழுந்து பச்சை தேயில குளிக்க சொல்றாங்க. இது ஒரு நண்பர் வந்து நான் செஞ்சேன். ஏற்காடு சொன்னது செஞ்சு பிராக்டிகலா பார்த்துதான் எனக்கு சில விஷயம் கொடுத்துருக்கேன். ஸோ 4 மணிக்கு எழுதி பச்சை இல்லை முடியல. இப்போ குளிர்காலம் இருக்கு. ஆனால் விடியற் காலை 4 மணிக்கு குளிச்சு சூரிய உதயத்துக்கு முன்பு குளித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி குளிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம தூங்கி ஏஞ்சி உடம்புல ஒரு வெப்ப சக்தி, அதான் ஏஞ்சி நீங்க அடிவத்தை தொட்டாலோ உடம்ப தொட சேர்த்த வாம் ஹீட், அந்த வெப்ப சக்தியை சமன்படுத்தணும்ன்ற. காலையில நீங்க பச்சை தண்ணியில குளிச்சீங்கன்னா, சில பேர் சொல்றாங்க சளி குடிச்சா என்ன சார், நீங்க குளிச்சு பாருங்க பேலன்ஸ் ஆயிட்டு அது கரெக்ஷன் ஆகும்ன்ற. சூட்டு மேல சளி பிடிக்கும் சில பேருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ முடியலையா நீங்க விதமா சுடுறீங்க. ஆனா 4 மணிக்கு நீங்க சூரிய உதயத்துக்கு குளிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வெப்பம் வந்து சமன் செய்யப்படுகிறது. உடல் வெப்பம் சமன் செய்யப்பட்டுவிட்டால் ஜீரணம் நல்லா இருக்கும். உடல் வெப்ப சக்தி ஜாஸ்தியா இருந்ததுன்னா நீர் சக்தி இல்லாம மழை இறுகி மலைச்சிக்கலும் வரும். அதுக்கு நீங்க நீர் நிறைய பருகணும். இப்படி எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம குளியலை காலையில குளிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு. தூங்குவது இரவுல 9-10 மணிக்கு தூங்குறது. ஸோ இது உடல் சம்பந்தப்பட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கிறேன். இது நிறைய போனோம்னா இதுல செலவாயிடும். அதுக்கு மேல நம்ம வாழ்வியலுக்கு கொஞ்சம் இப்போ இந்த இடத்துல வாழ்வியலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்க என்ன வேணும் வாழ்கின்ற முறையில என்ன அலை இயக்கத்தை பற்றி தெரியும். அலைகள், மன அலை, மன அலை இல்ல பிரபஞ்ச அலை, இல்ல குடும்பத்துல இருக்கிற ஒன்றை ஒரு அலை. இப்ப ஒண்ணு இல்லைங்க, பிரபஞ்ச தன்மாற்றம் எதுக்கு வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிரபஞ்ச கோள்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பிரபஞ்ச தன்மாற்றம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா அலையா நிலையா இருந்தது அலையாகிதான், அலைதான் காந்தமாகி, காந்தம் தான் பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்களா கிரகங்களா மாறி, கிரகங்கள்ல இருந்து பஞ்சபூத கூட்டு ஒரு கிரகத்தில் இருக்கிற பஞ்சபூதம் இணக்கமான மாதிரி ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. சரியான விகிதாச்சார சிறப்படும் உயிரினங்கள் உங்களுக்கு தோன்றுச்சு அப்படி ஒரு ஷார்ட் கட்டா சொல்ற. பிரபஞ்ச தன்மாற்றம் உயிர தன்மாற்றம் தெரிஞ்சுச்சுன்னா பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு உயிர தன்மாற்றம் தெரியப்படும் போது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசியும் நம்மை போன்றுதான் அப்படி நம்மளுக்கு ஏற்பட்ட எல்லா உணர்வும் அதுக்கு இருக்கு. ஒரு ஒரு இணக்க முறை பிரபஞ்ச தன்மாற்றம் உயிர தன்மாற்றம் கண்டிப்பா இரண்டும் தெரிஞ்சிச்சு. அப்ப நம்முடைய கர்ம வினை கர்ம ஐயம் உடம்புக்கு நம்மளுடைய ஹிஸ்டரி என்ன, நம்மளுடைய தலையெழுத்து என்ன அப்படிதான் சொல்லணும். தலையெழுத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலையெழுத்துன்றதான் கருமையத்தில் எடுத்துதான். அதாவது உங்க தாய் தந்தர் எப்ப இணையறாங்களோ அப்பவே ஆல்ரெடி மெமரி சிப். உங்க வாழ்க்கையில எதுவும் புதுசா நடக்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கிட்ட நடக்கிறது அனைத்துமே ஏற்கனவே மெமரி செய்யப்பட்டதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் உங்ககிட்ட பேசுற இந்த நிகழ்ச்சி பேசுறோம்னா இது எதை நிர்ணயம் செய்யப்பட்டது. ஏன்னா இப்ப அனார்கலியமா 2 வாரமா ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல அவங்களை யாரை புஷ் பண்ணினா அவரை கூப்பிட வேண்டிய இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா நான் இன்னைக்குதான் பேசணுன்றது என்னுடைய இதுல இருக்குது. உங்களுடைய தர்மால இதை கேட்பதற்கு ஒரு 21 பேரோ இல்ல 40 பேரோ எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்பதற்கு இந்த ஆன்மாக்கள் தான் அப்படின்றவை இதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டவை. அப்ப நம்முடைய வாழ்வியலும் ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டவை. கணவன்மனை உறவு என்பதும் ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிரபஞ்சத்துல இருக்கிற கிரகத்துல அலையக்கம் நம்ம உடல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உண்மை என்றால் அதோட அலையக்கம் நம்ம உடம்புல பட்டு ரொம்ப சிம்பிளா சொல்ல சூரிய ஒளிதே டி விட்டமின் வருதுன்றாங்க. அது ஒத்துக்கிறீங்க. அதே மாதிரிதான் எல்லா கிரகங்களிலிருந்து வரக்கூடிய அலையக்கங்கள் நம்ம உடல்ல சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி சத்து பொருட்கள், சத்துனா தங்கச்சத்து, வெள்ளிச்சத்து, இந்த மாதிரி கால்சியம் சத்து இதையும் கொடுக்குது. இது உண்மை. அந்த அலையக்கம் நம்ம உடம்புல பட்டு இந்த நாளமில்லா சுரப்பியா இருக்க 9 சென்டர் இருக்கு பாருங்க, அங்க இருக்கிற காந்தத்தோடு அந்த அலையக்கம் மோதப்பட்டு சில ரசாயன மாற்றங்கள் இருந்து அந்த ரசாயன மாற்றம் உடலுக்கு தேவையான சத்துக்களாக மாறுகின்றன. அப்போ பிரபஞ்சத்துல இருக்கிற கோள்ல இருக்கிற அலையக்கம் உடலை பாதிக்குதுன்னா அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய அலையக்கமும் நம்மளை பாதிக்கும். முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிற கிரகங்கள் யாருன்னா மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், இவங்க வீட்டுக்குள்ள இருந்தால், இல்லைன்னா மேக்சிமம் கணவன், மனைவி, பிள்ளைகள் கிரகங்கள். இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க மனைவி ஒரு கிரகம், மகன் ஒரு கிரகம், பொண்ணு ஒரு கிரகம், அதை வச்சுக்கோ. அப்ப அந்த கிரகங்களை என்ன நினைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதுல இருந்து ஒரு அலையக்கம் வரும். ஏன்னா உங்க டிஎன்ஏ அங்க இருக்குது, அவங்க டிஎன்ஏ உங்ககிட்ட இருக்குது. இந்த 4 பேருக்குள்ள டிஎன்ஏ வந்து ஒரு மிங்கலா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு அலை வந்தாலும் உங்களை தாக்கம் செய்யும்.
இப்படி செல்போன்ல வந்து இப்ப நம்ம இவ்வளவு பேர் நிகழ்வை பார்த்துருக்கோம், எந்த வித கனெக்டிவிட்டி இல்லாம. அதே மாதிரிதான் மனிதர்கள் மனதளவுல நினைக்கின்ற எந்த ஒரு எண்ணங்களா இருந்தாலும் அது அலையாக மாறி எந்த நபரை நினைக்கிறார்களோ அந்த நபரை பாதிக்கும். அப்ப நம்ம இணக்கம் வேணும்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற கிரகத்தோட நம்ம இணக்கமுறை உருவாக்க வேண்டும். அப்ப அந்த கிரகம் பேசுது அப்படின்னா நம்ம பாவத்தை தூண்ட வந்த நபர். இப்போ மனைவி இருக்கிறாங்கன்னா மனைவி வந்து உங்க கர்ம, அதுதான் மகரிஷி சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவப்பதிகளை நீக்க வந்த ஒரு உறவு தான் குடும்பம். அதே மாதிரிதான் பிள்ளைகள். அப்போ இது ஒரு சர்க்கிள். அடுத்த சர்க்கிள் உங்க உறவுகள், அதுக்கு அடுத்த சர்க்கிள் உங்க நண்பர்கள், அதுக்கு அடுத்த சர்க்கிள் சமுதாயம். இப்ப இங்கிருந்து வரக்கூடிய அலையக்கத்தை நாம டாக்கல் பண்ணணும். அலையக்கத்தை தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம மன அலைச்சலுக்கு கம்மியா வச்சிருக்கோம். அப்ப மன அலைச்சலை கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? உணவு அமைதியா நிதானமா, உணவு தியானம், தியானத்தை போன்று உணவை பார்த்துட்டு பொறுமையா நிதானமா, எவ்வளவு நிதானமா, எப்படி வந்து உணவுல 3 பேர் சொல்லுவாங்க, சாத்வீகம், ரஜோ உணவு, அப்புறம் தாமச உணவு சொல்லி. இந்த உணவின் மூலமா கூட மனசு பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் நீங்க சாப்பிடுகின்ற முறையிலும் ஒரு அலை உருவாக்கப்பட்டு அந்த அலையும் பாதிக்கும். அப்ப நிறுத்தி நிதானமா நீங்க தியானம் போன்று உணவை எடுத்துக்கொண்டீங்கன்னால், தியானம் போன்று நீரை பருகிறீங்கன்னால், தியானம் போன்று தன்னை மட்டும் தூங்குனீங்கன்னா, அப்ப நீங்க தியானம் வந்து ஈஸியா தியானம். சரி, இதுக்கு இடையில இந்த மனசு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த மனசுக்கு உண்டான சாப்பாடு அதை சரி பண்றதுக்கு என்னன்னா அகத்தாய்வு, கௌரவம். நீங்க யாருமே வந்து தியானமே பண்ணி பயிற்சியே பண்ணாதீங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்னடா இது தியானமே பண்ண வேணான்றாரு. தியானம் வந்து நீங்க செய்யப்படுறது அல்ல. அதுக்கு உண்டான உத்திகள் என்னன்னா, அகத்தாய்வு மௌனத்தை சிறப்பா செஞ்சுட்டீங்கன்னா போய் உட்கார்ந்த உடனே உங்களை மரநிலை சீக்கிரமா அகத்தாய்வு பண்ணி மனசு கிளியர் பண்ணி வச்சுக்க, மௌனம் பண்ணி அலையகத்தை கம்மி பண்ணி வச்சுக்க. அப்ப தியானத்துல உட்காரும்போது அவங்க எந்த சென்டரா சொல்றாங்களோ அந்த சென்டர் அதே சூப்பர் ஆனந்தத்துக்கு இருக்கலாம். அப்ப ரொம்ப சிம்பிள். தியானம் பண்ணுவதற்கு முன்னேற்பாடாக இதை செய்ய வேண்டும். அகத்தாய்வு மஸ்ட். இருக்கிறதுலே ஹைலைட் வந்து மகரிஷி வந்து அகத்தாய்வு தான். அகத்தாய்வு நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனசு அமைதி இருக்கும். அப்புறம் உடல் சார்ந்த விஷயம், உணவு முறை, தண்ணி, இதெல்லாம் இதுலயும் அலைய கற்று பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப அமைதி நிலைக்கு போயிடும். அப்புறம் மௌனம் இருந்து ஏன்னா இப்போ ஒருத்தங்க பேசணும்னு வச்சுக்கலாம், எப்படி பேசுனாலும் ஒரு சில நம்ம கருத்தை ஏற்றுப்பாங்க, ஒரு சில கருத்தை ஏற்றுப்பாங்க, முரண்பாடு வரும். முரண்பாடு வந்தா வாக்குவாதம், வாக்குவாதம் மன அலைச்சல் அதிகமாகும். மன அலைச்சல் அதிகமானா நம்ம தியானம் ஆனது இடையூறாகும். அப்ப மௌனமா இருந்துட்டீங்கன்னா பெரும்பாலும் ஒருத்தர் சொல்றாங்கன்னா ஓகே நம்ம கர்மா பேசுது, சரி அவர் தப்பா சொல்றாருன்னே தெரியும், அதுக்கு நம்ம ரைட்டா சொல்லணும் திருப்பி. ஆனா அவருடைய கர்மா கலைஞர் நம்ம கவனம் இருக்கணும். இதுக்கு நீ எல்லா நேரத்திலையும் கம்முன்னு இருக்க முடியுமா? எல்லாத்துலயும் கர்மாவே பேஸ் பண்ண முடியுமானா இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப ஒரு திங்கிங், ஒரு 5 திங்கிங் என்னன்னா, சுய புத்தி, சொந்த புத்தி, சொல் புத்தி, பிரபஞ்ச புத்தி. இது ஒரு 4 புத்தி இருக்கு. வித்தியாசம் சொல்றீங்க. சுய புத்தி என்பது சுயம்பு, நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏல வருது. தாத்தா போல அப்பா போல அப்படி சொன்னா அது சுயம்பு. ஒரு சொந்த புத்தி, சொந்த புத்தினா நம்ம அனுபவம் பிளஸ் படிப்பறி, இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு புத்தி. சொந்தமா நம்மளுக்கு ஒரு புத்தி இருக்கு. இது நம்ம அனுபவத்தின் மூலமாக ஒரு சொந்த புத்தி. சொல் புத்தி, இப்போ நம்ம மன அலைச்சல்ல இருக்கிறோம், ஒரு முடிவு எடுக்க தெரியாம திணறோம். அப்ப நம்ம யார்கிட்ட போறோம்? மகான்கள், மகர்ஷிகள், ஞானிகள், இவங்க சொல்லுகின்றது சொல் புத்தி. அவங்க ஏன்னா அவங்க அனுபவ ரீதியா பார்த்துட்டு அப்புறம் தான் சொல்றாங்க. உலகியல் வாழ்க்கை பிளஸ் ஆன்மீக வாழ்க்கை இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இப்படி நடந்தா இப்படி நடக்கும், இதெல்லாம் இருக்கும், இவன் மனதை சொல்லப்பா, இதுக்கு இந்த அறிவு போனா நல்லா இருக்கும். அப்ப அது சொல் புத்தி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல் புத்தி தான் நல்லது, புரிஞ்சுங்களா? அப்புறம் பிரபஞ்ச புத்தி. பிரபஞ்ச புத்தினா உனக்குன்னு ஒரு நிலைப்பாடு ஏற்கனவே நிலைச்சப்பட்டிருக்கு பிரபஞ்சத்துல. அது எப்ப ரிசீவ் ஆகணும்னா நீங்க அமைதியா இருக்கலாம். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதாங்க. அப்ப சுய புத்தி, சொந்த புத்தி, சொல் புத்தி, அதுக்கப்புறம் பிரபஞ்ச புத்தி. புரிஞ்சு போச்சு. பிரபஞ்ச புத்தினும் போது இந்த கிரகத்தினுடைய தாக்கமும் அதுல அடங்கும். உண்மை நல்லா புரிஞ்சுங்க. ஜாதகம் என்பது உண்மை, 100% உண்மை. அது சரியா கணிச்சு சொல்லக்கூடிய ஆட்கள் எனக்கு இல்லை. நீங்க கூட எந்த தான் போக 2 விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சு, வேற எதுக்கும் பயப்படாது. ஜாதகம் வந்து 2 விஷயம் தான். ஒண்ணு வழி காட்டும், இன்னும் இந்த வழி எப்படி இருக்குன்னு சொல்லும், அவ்வளவுதான். உங்க தலையெழுத்தையோ உங்களுடைய எதையும் மாற்றிடாது, உங்க துன்பத்தை போக்கிடாது.
உங்க வருமானத்தை அதிகப்படுத்திடாது. அந்த வழி எப்படி இருக்குன்னு சொல்லும். இப்போ ஒரு ஊருக்கு போறீங்க, கைகாட்டு மரம் வச்சிருப்பான். இந்த பக்கம் போனா அழகு, அந்த பக்கம் போனா ராணிப்பேட்டை. நீங்க ராணிப்பேட்டைக்கு போனோம். அப்ப ராணிப்பேட்டைக்கு வழி தெரிஞ்சிச்சு, திசை காட்டிச்சு. அந்த ரோடு எப்படி இருக்கும்? அங்க ஒருத்தர் சொல்றாரு, இல்ல சார் நேரா போனீங்கன்னா கொஞ்சம் மண் ரோடு வரும், மண் ரோடுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பள்ளம்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து போகணும். அப்ப வழி எப்படி இருக்குது? இந்த ரெண்டு விஷயம் மாட்டாங்கன்னா ஜாதகத்தை சரியா கணிக்கக்கூடிய ஆட்கள். சில பேர் வந்து தப்பு தவறுமா சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஓரலா தான் எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் உடலியல் டெஸ்ட், இப்போ பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எடுக்கிறீங்களா, டெஸ்ட் எடுங்க. அந்த டெஸ்ட்டை பார்த்து பயந்துறாங்க. அது தோராய மதிப்பு. அவ்வளவுதான். ஜாதகம் எப்படி ஒரு தோராய மதிப்போ அதே மாதிரி பிளட் டெஸ்ட், இந்த மெடிக்கல் டெஸ்ட் அனைத்துமே ஒரு தோராய மதிப்பு. 100% அது உண்மையிலே நம்பிடாதீங்க. அப்படி வேணும்னா சரியான ஆளை அணுகி இதுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரியும். இதுதான் உண்மை. ஏன்னா மன அலைச்சூழலுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட் மாறும். உண்மையில பிபிக்கே டெஸ்ட் பண்றாங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பிபி லோவா காமிக்கும். பரபரப்புன்னு ஓடி வந்து உட்காந்து உடனே பிபி பாத்தீங்கன்னாக்கா அதிகமாக தான் காமிக்கும். அதுக்குதான் நான் பண்ணுவோம், உடனே பரபரப்பா இருக்குன்னு உங்களுக்கு பிபி வாங்க பார்த்தா அதிகமா இருக்காங்க. இதெல்லாம் இந்த புரிதல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்தினா வாழ்க்கையில நம்ம யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு துன்பம் கொடுத்தா கூட இதை கொஞ்சம் யோசிப்போம். நம்ம கர்ம கழித்து வந்த நபர். அதனாலதான் மகரிஷி மரபகமா எதிரிகளுக்கும் வாழ்க்கணும். உண்மையிலே எதிரிகள் தான் உங்களை உண்மையான நண்பர்கள். ஏன்னா உங்க கர்மா வெளியேற்ற வந்த நபர்களும். அதனால அவங்களுக்கு வாழ்க்கை போடுதுன்னு சொல்லி மகரிஷி மரபகமா சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்ப நம்ம வாழ்வியல்ல ஏற்படுகிற அனைத்து துன்ப இன்பக்கும் காரணம் நாம மட்டுமே என்ற புரிதல் வேணும்னா கண்டிப்பா நீங்க அலையிக்க தத்துவத்தை பற்றியும் கருமையை செயல்படுத்த தெரிஞ்சிடும். இப்போ பொதுவா இந்த பதிவுன்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நிகழ்வுல சொல்லிட்டுனா என்னன்னு தெரியல, இருந்தாலும் இன்னொரு முறை இதை கேட்காத ஆட்கள் கேட்டு பதிஞ்சிச்சு கருமைத்துல எல்லாம் பதிஞ்சிச்சு, வான்காந்தத்துல பதிஞ்சிச்சு, இப்படி எல்லாம் சொல்றோம்ல, ஜீவகாந்தத்துல பதிஞ்சிச்சு. வான்கந்த ஜீவகாந்த தொடர்பு இதெல்லாம் எப்ப கிடைக்குன்னா பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம், இது காந்த தத்துவம், அலையற்றம் இதெல்லாம் தெரிஞ்சு வறுமையும் செயல் இது எல்லாம் ஒட்டுமொத்த நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கும் பிரபஞ்சத்துக்கும், நமக்கும் மனிதர்களுக்கும், நமக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு தன்னைத்தானே உணர செய்யப்படும். இதான் உண்மை. இதைதான் மகான்கள் மகரிஷி செஞ்சாங்க. செஞ்சு தன்னை உணர்ந்தாங்க. உணர்வு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அதே மாதிரில நம்மளும் கடைபிடிக்கணும். இந்த பணிக்கு போக முடியலன்னா அட்லீஸ்ட்ல இருந்து ஒரு 10% இருந்தாங்க போதும். 10% அப்படி அந்த 10% உள்ள போயிட்டீங்கன்னா தலை அது உங்களை இழுக்கும். காந்தத்தை ஒரு டிஸ்டன்ஸ்ல போகிற மெல்லமா இழுக்கலாமா ஆனாலும் கொஞ்சம் கிட்டப்பட்ட லபக்கு இழுக்கும். அதே மாதிரி ஸோ ஆக நாம அந்த மாதிரி காந்த சக்தியை கூட்ட வேண்டும் என்றால் நீங்க காந்த சக்தியை கூட்டுவதற்கு மகிழ்ச்சி தனியா பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில இருந்து, கண்ணாடி பயிற்சியில இருந்து, தீப பயிற்சியில இருந்து இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பயிற்சி எல்லாம் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இயல்பான வாழ்க்கை முறைகளை சரி செய்யாம அதுல போய் நீங்க என்னதான் கண்ணாடி பயிற்சி, என்னதான் தீப பயிற்சி செஞ்சாலும் பலன்கள் கம்மி. ஆனா உங்களுக்கு திருப்தி இருக்கலாம், நான் இன்னைக்கு கண்ணாடி பயிற்சி கொடுப்பேன், இன்னைக்கு தீப பயிற்சி கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா அதனால உணர்வா கிடைக்கப்பட்ட பலன்கள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஆக நம்ம செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்னா வாழ்வியல்ல இந்த தத்துவங்களை உணர்ந்து தத்துவங்களை நமதாக்கி கொண்டு அங்கங்க அப்ளை பண்ணணும், செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா தன்னாலே எல்லாத்திலிருந்தும் நம்ம விடுபட்டு விடலாம், விரைவாக நம்ம விடுபட்டலாம். அதான் உண்மை. ஸோ அப்ப இப்போ தியானமே வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது அகத்தாய்வும் மௌனமும். உடல்ல நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி கண்டிப்பா நமக்கு மகிழ்ச்சி கொடுத்த உடற்பயிற்சி, காயங்கள் பார்ப்போம், உயிருக்குண்டான காயங்கள் இதை பயிற்சி செய்யும். இந்த ரெண்டுமே உரையா செஞ்சாலும் இயல்பா இருக்கிற காந்தம் டெவலப் பண்ணணும். நம்ம பஞ்சபத சக்திகள், அந்த சக்தி என்பது காந்தம் தான், ரெண்டுமே இல்லை. இப்ப கிரகத்திலிருந்து வரக்கூடிய அலையக்கங்கள் எப்படி வந்து அந்த காந்தங்கள், பிரபஞ்ச காந்தம் நம்ம உடம்புல ஈர்க்கப்பட வேண்டும். எப்ப ஈர்க்கும் அப்படின்னா இந்த 9 மையங்கள்ல களங்கம் இல்லாம இருந்து ஈர்க்கிறோம். அது களங்கம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிற அருங்குண சீரமைப்பு, அதுவும் அகத்தாய்வுல தான். கோபம், தாபம், கவலை, சோகம், சிந்தனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கூட நம்ம குறைக்கணும் அப்படின்னு இதெல்லாம் அலையக்கத்தை அதிகப்படுத்துறது, மன அலைச்சலை அதிகப்படுத்துற விஷயம் இதுக்குதான். இதுக்கெல்லாம் எது இந்த நம்ம கிட்ட குணாதிசயம் சுயமா வந்திருக்கும் சில குணாதிசயம்.
அப்பா கோபக்காரன், பிள்ளையும் கோபக்காரன். அதான் சுய புத்தின்னு சொன்னேன். சரிங்களா? அப்ப அந்த சுயம்பா வர்றத அது கெட்டதா இருக்கு. அந்த சுயம்பை மாத்தணுமா இல்லையா? அப்ப மாத்துறதுக்கு சுயமா என்ன செய்யணும்? சுயமா நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம், பிறரோட உரையாடுறோம். இதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணாதான் அந்த சுயம்பு மாறும். இல்லைன்னா சுயம்பு மாறாது. ஆக நாம செய்ய வேண்டியது மகரிஷி கொடுத்த அத்தனை பயிற்சிகளுமே சூப்பரானது. அதை எப்படி வரிசைப்படுத்தி நம்ம செய்யணும்ன்றத முக்கியம். இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவாயிடும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் கம்பல்சரி உடற்பயிற்சி. அதுக்கு 11 எக்ஸசைஸ் செய்யும். சில பேருக்கு 11 முக்கவர் ஆயிடுது. காலையில் போனோம் அப்படி அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கு. ரொம்ப சிம்பிள். எதுனா ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணு. அது செஞ்சு 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 நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம எழுந்திருக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமா எளியர் ஆகிட்டே வரும். அப்ப தானே ஒரு பயிற்சியா சேர்த்து அது இன்னைக்கு உடற்பயிற்சி தயவு கூர்ந்து மற்றவர்களுக்காக. இப்போ நம்ம பெரும்பாலும் மனவள யாரையும் தவற சொல்லல, பண்ணிக்கணும். மற்றவர்களுக்காக நீங்க உடற்பயிற்சியோ தியானமோ காய்களுக்கும் அகத்தாய்ப்பதிவு செய்யாதீங்க. அப்படி மகரிஷி சொல்லி கொடுக்கல, உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கிறாரு. இது முழுக்க முழுக்க சுயநல கல்வி. மகரிஷி கொடுத்தது சுயநல கல்வி. சுயநல கல்வினா என்ன இப்படி சொல்றீங்க சார்? ஆமா, உண்மை. சுயமா நீங்க செஞ்சு நல்லா இருந்தாதான் சமுதாயத்துல நீங்க தான் செய்வீங்க. ஆனா இது ஒரு சுயநல கல்வி. உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க எக்ஸசைஸ் செய்யறாங்களா, அவங்களுக்கு செய்ய முடியல, தப்பு உட்காந்து பாருங்க. நீங்க அவங்க எக்ஸசைஸ் செய்யறாங்களே, நம்ம செய்யலாம் தப்பா எடுத்துப்பாங்களே, நீங்க போய் பாரு மர எக்ஸசைஸ். அதுவும் நீங்க செய்யாம இருக்கு. அதே மாதிரி காய்கள் பார்த்து வேகமா செய்யணும் தேவையில்லை. செய்யாம இருக்கலாம். செஞ்சா கரெக்டா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாது. அதான் உண்மை. சமையலை கரெக்டா நிறுத்தி நிதானமா செஞ்சா சுவையாது. ஆதியபாதி அவசரமா செஞ்சா சுவை கெட்டுடும். அப்போ அதனால வரக்கூடிய நம்மளுக்கு உடம்புக்கு பதிவு சக்தி கிடைக்காது, எனர்ஜி கிடைக்காது. அதே மாதிரிதான் தியானத்திலும் துணைப்பயிற்சியிலும் எந்த ஒரு பயிற்சியும் ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு பயிற்சியுமே முழு ஈடுபாடோடு செய்யுங்க. அவங்க தப்பா நினைப்பாங்களே, எங்க தப்பா நினைப்பாங்க, தயவு செய்து மற்றவர்களுக்காக ஆன்மீகத்தை சொல்ல நீங்க இருக்காதீங்க. உங்களுக்காக ஆன்மீகத்தை இருக்க. அதான் மகரிஷி சொன்னாங்க. அப்படி இருந்தாதான் நம்மளுக்குள்ள இருக்கிற ஈகோ முதல்ல குறையும். பெரும்பாலும் இன்னைக்கு ஈகோ தான் குடும்பத்துல இருந்து, அபிஷியல்ல இருந்து, அதிகாரம், ஈகோ, அப்புறம் பொசசிவ்னஸ், இதுதான் நம்மள ரொம்ப ஆட்சி படைத்து பண்ணுது. ஆக இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வரணும்னா இதெல்லாம் ஒரு குணாதிசயங்கள் தான். இந்த குணாதிசயம் உடனே வந்துருவீங்க, உடனே வந்துருவீங்க. மெல்ல மெல்லமாக மெல்ல மெல்லமாக மெல்ல மெல்லமாக எப்படி எலி அரிச்சு அரிச்சு ஒரு சோம்பு ஏற்படுத்தி பண்ணுதோ அந்த மாதிரி இந்த பயிற்சி முறைகளை கொண்டு ஒரு மெல்ல மெல்லம் மெல்லமா மெல்லமா உள்ள போட்டீங்கன்னா. ஆக பதிவுகள் ஒரு அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு பொதுவா ஒரு வார்த்தை சொல்றாங்க. தலைமுடிக்கு 2 பேர் இருக்கு. ஒண்ணு முடி, இன்னொரு மயிர். 2 பேர் சண்டை போடும்போது போடா முடினா சிரிப்பான், போடா மயிர்னா அடிக்கணும். ஏன் அடிக்கணும்? போடா மயிர்னா ஏன் அடிக்கணும்? போடா மயிர்னா அடிக்கணும், கோபம் வரணுன்ற ஒரு பதிவை ஏற்படுத்தி வச்சுட்டான். அந்த பதிவு தான் இன்னைக்கு வரைக்கும் போடா மயிர்னா அடிக்க தோணுது, கிட்ட தோணுது, ஏதோ செய்ய தோணுது. அதே முடி சொல்லிதான் சிரிப்பான், அவன் முடின்றானே, கோபம் வராது, ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலை வராது. அப்போ மயிறு என்ற உண்மையிலே மயிறு என்பது தூய்மையான செயல் சொல்லு தமிழ்ல. ஆனா அந்த அலையக்கத்துல நம்ம அது தப்பான அலையக்கமா நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். வான்காலத்திலும் பதிய வச்சுக்கணும், இந்த ஜீவகாந்திலும் பதிஞ்சிச்சு பதிவு முறையா. இன்னைக்கு திட்டா நம்ம கோவப்படும், அவன் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு. இது எதனால வந்தது? பதிவுகள். அப்போ கெட்டு போன ஒரு விஷயத்தை பதிச்சுட்டு வேலை செய்யணும்னா நல்ல வார்த்தைகளுக்கும் இதே ஒரு பதிவு ஏற்படாது. அது மாதிரி நாம நினைக்கின்ற எண்ணங்கள் அனைத்துமே பதிவுகள். ஆக நல்ல எண்ணங்களாக பதிய 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 இந்த கெட்ட எண்ணங்கள் தன்னாலே வெளியே போயிடும். எப்படி சத்துக்கள் உள்ள போனா இருக்கிற கழிவுலாம் எப்படி வெளியே வருதோ, உடலியல் கழிவுலாம் எப்படி வெளியே வருதோ, அத மாதிரி எண்ணங்கள் நல்லதாகிவிட்டால், அலை இயக்கத்தை அமைதிப்படுத்திக் கொண்டால் முதல்ல உங்களுடைய செயல்பாடு வேண்டும். படிப்பறிவு இருக்கிறது, பரபரப்பா இருக்கிறது, அவசரமா சாப்பிடுறது, அவசரமா தண்ணி குடிக்கிறது, அப்புறம் ஏனோதானம் தூங்குறது, இந்த அலையக்கத்திலிருந்து முதல்ல வெளியே வாங்க. அதுல வெளியே வந்தீங்கன்னா மனசு நிதானமா பொறுமையா ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க இருந்துகின்ற உணவெல்லாம் சத்தா மாறும். உங்கள்கிட்ட ஜீவகத திணிவு ஏற்படும். ஜீவகத திணிவு வந்துட்டுன்னா பிரபஞ்சத்துக்கு தன்னாலே உரியப்படும். பிரபஞ்சத்துக்கு உரியப்பட்டா உண்மை ஹெல்த் நல்லா வந்துடும். அப்ப பியூரிபிகேஷன் ஆகும். பிரபஞ்ச சக்தி உள்ள ஈர்க்கப்பட்டால் உங்களோட கருமையும் தூய்மை ஆகும். அப்ப கருமையத்திலிருந்து வெளியே இருக்கிறது யாராலும் ஒருத்தர்
திட்டம் போது அந்த வினை வெளியேறணும். சடனா உங்களுக்கு கோபம் வராது. உடனே யோசிப்பீங்க, நம்ம கர்மா ஏதோ கழியுது, அதனாலதான் இவர் நம்ம திட்டாரு, அமைதியா இருக்கும். இல்ல நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு அகத்தாய்வு செய்ய தோணும். இல்லைன்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலை வரும். அப்ப அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை என்பது நம்ம மனசோட அலையக்கத்துல அதிகீத நிலை. எப்பவுமே வைப்ரேஷன் இருந்தோம்னா தொட்டணும், அப்படி தொட்டுனா போகும். அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மனசை ரொம்ப அலைப்பாய் வச்சுட்டு சைக்கிட்டு வச்சு. அப்படி எந்த அளவுக்கு அந்த லோ ஃப்ரீக்வன்சிங்களோ எல்லா அலையக்கும் உணர்வா தெரியும். லோ ஃப்ரீக்வன்சி எல்லா ஃப்ரீக்வன்சி உள்ள அடக்கமா இருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஆக அலையக்க தத்துவம், காந்த தத்துவம், பிரபஞ்ச தத்துவம், ஈனத்தன் மற்றும் கருமை. அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா விலக்கிட்டு போனோம்னா அது பெருசா போகும். மேஜரா இப்படி இருக்குது. இந்த சப்ஜெக்ட்ல நம்ம இதுல இருக்கு. சப்ஜெக்டை வச்சு நம்ம எப்படி வாழ்வியல்லையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரியா வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சும்மா ஸ்லைட்டா கோடு தான் போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது. டைம் நம்ம எப்போ டைம் இல்லாத போயிடுது. அதனால வந்து இந்த மாதிரி இப்போ வாழ்வியல்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே விஷயம் தான். வாழ்வியல் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுக்கு காரணம் மற்றவர் இல்லை என்ற தெளிவு எப்போ வரும்னா இதெல்லாம் தெரிஞ்சாலும். இதெல்லாம் நம்மள எவ்வளவு கோபம் வந்துடும். மனுஷன் மகான் தெரியும், அந்த திட்டம் கோபம் வரதான் செய்யும். வந்துட்டா கூட கொஞ்ச நேரத்தை யோசிக்க தோணும். அதுவே வந்து வராம இருக்கிறதுக்கு எப்படின்னா இது பயிற்சி பண்ண பண்ண வராம திட்டம் போது கம்மி அமைதியா பார்க்கலாம், நிலைக்கு வந்துடும். அப்படி வந்துட்டாலே போதும். நீங்க மண்டத்தொழில் நுழைஞ்சு தியானத்துக்கு சிரமப்படவே வேணும். கொண்டு போய் உக்காந்து அடுத்த செகண்டு அவங்க துரியம் சொன்னா துரியத்துல போய் நிற்போம். பக்காவா மனசு இல்லைன்னா அலைபாஞ்சிட்டு ஐயோ பண்ணி அப்படி மனசு அலைபாஞ்சிட்டே. அப்போ வாழ்வியலையும் மருத்துவத்தையும் தத்துவ ரீதியா புரிந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் சும்மா கோடா கீறி இருக்கேன். நீங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்போனா என்ன தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஆன்மீக ரீதியா இந்த வாழ்வியலுக்கும் மருத்துவத்துக்கும் உடல் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உலகிற நோயா இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இதை நம்ம நம்புறது அப்படின்னா ஒன்னும் ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருமே நம்ம தாய் தந்தை இணையும் போது இறக்கும் டேட்டோட தான் வந்து மகிழ்ச்சி அழகா ரிட்டர்ன் யூஸ் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இப்ப இன்றைய காலகட்டத்துல மருத்துவம் ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணுங்க, நான் உயிரை காப்பாற்றுறேன்னு சொல்லி சாகாட்சி. ஆனா அதை நம்பிதான் நம்ம போயிட்டு அது எல்லா மருத்துவரையும் சொல்லல, ஒரு சில மருத்துவம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் போகுது, அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க. அதை வச்சு நம்ம தப்பு சொல்லப்படுது. கடைசி அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்தா காப்பாத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதே 10 நிமிஷம் முன்னாடி போனாலும் அதே மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் அதே 10 நிமிஷம் தான் சொல்லப்படுறாங்க. அப்ப எந்த 10 நிமிஷம் அவங்க காப்பாத்துறாங்க நல்லா புரிஞ்சுங்க. மருத்துவம் என்பது உயிரை காப்பாற்றுறது மருத்துவம் இல்லை. உலகத்துல எந்த சித்தனாலும் எந்த ஞானியாலும் எந்த யோகியாலும் எந்த ஞானியாலையும் சித்தராலையும் போற உயிரை காப்பாற்ற முடியாது. இது உண்மை. போற உயிரை காப்பாற்ற முடியாது. மருத்துவம் என்பது தெளிவாயிடுங்க. மருத்துவம் என்பது உயிரை காப்பாற்றுவது மருத்துவம் அல்ல. இறந்தது முதல் இறக்கும் காலம் வரை உடலில் ஏற்படுகின்ற உடல் துன்பங்கள் இருந்தும் நோய்களில் இருந்தும் மரணத்தை எளிமைப்படுத்துவதற்கும் தான் மருத்துவம் என்று உயிரை காப்பாற்றுறது மருத்துவம் கிடையாது. சரி, உயிரை காப்பாற்றுறது மருத்துவம்னா இப்ப ஜெயலலிதா கனகா காப்பாற்றி இருக்கலாமே ஒண்ணு. இன்னொரு விஷயம் மைண்ட்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நம்மளுக்கு எய்ட்ஸ் வந்தா செத்து போயிடுவாங்க, கேன்சர் வந்தா செத்து போயிடுவாங்க, டிபி வந்தா செத்து போயிடுவாங்க, ஹார்ட் பேஷண்ட் வந்தா செத்து போயிடுவாங்க. இது ஒரு மீடியாக்கள்ல சினிமாக்கள்ல சொல்லி பயமுறுத்தி வச்சுக்கோங்க. வந்தா செத்து போயிடுவாங்க. அப்போ டிபி ஹாஸ்பிட்டல்லையா டிபி பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க, கேன்சர் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் புற்றுநோய் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையா புற்றுநோய் இருக்கிறாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம கர்மா கழியாம இந்த உலகத்தை விட்டு நம்ம போக முடியாது. நம்மளுக்கு டேட் முடிகிற வரைக்கும் எந்த நோயா இருந்தாலும் அந்த நோயை அனுபவிச்சுதான் இருக்கணும். மாற்று கருத்து இல்லை. ஒரு சிம்பிள், உங்க தெருவுல ஒருத்தர் வயசான ஒரு 70 வயசு தாத்தா உங்களுக்கு இருமையில இருக்கும். அதே தெருவுல ஒரு 16 வயசு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு இருப்பான். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், ஐயோ அந்த தாத்தா போயிருக்கலாம், அந்த பையன் போயிட்டானே கஷ்டப்படும். அப்படி கிடையாது. அந்த தாத்தாக்கு டேட் முடியல, இவனுக்கு டேட் முடிச்சிருச்சு. மரணத்தை, இது ஒரு டாபிக் எங்க மைண்ட்ல நிறைய வாட்டி போயிட்டே இருக்கு. மரணத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு டாபிக் பேசணும்னு பாருங்க. ஏன்னா மரணத்தை பத்தின பயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா எந்த நோயுமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நோய் சீக்கிரமா கிளியர் ஆகும்.
இன்னைக்கு எயித்து எந்த நோய் வந்தாலும் பயப்படுற நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. பிபி சுகர் வந்துட்டு சுகர் வந்துட்டாலும் போச்சு. அவன் ஐயோ காலத்துக்கு பார்த்து சாப்பிடுவோம், எப்போ இப்போ தெரியுது, பிள்ளைப்பட்டியில விட்டு போயிடுவோம், பட்டாட்டி விட்டு போயிடுவோம், இவங்க அந்த அனாதே விட்டு போயிடுவோம், இவங்கதான் அவங்களை காப்பாத்துற மாதிரி. தயவு புரிஞ்சுக்கிட்ட, உலகத்துல யாரையும் யாரையும் காப்பாத்திட்டு இல்லை, உங்களை இணைச்சி வச்சிருக்குது ஒரு பாண்டிங். இதுவும் பிரபஞ்சம் தான் செஞ்சிருக்குது. அப்ப பிரபஞ்சம் தான் இருக்கு. இப்ப நம்ம போயிட்டா கூட அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கும். தண்ணி வச்சு மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுவான்ற மாதிரி பிரபஞ்சத்தில் உருவான அத்தனை ஜீவராசிகளுக்கு நாமதான் நம்மதான் உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா அதை சூப்பர் உரிமை மேல அந்த உரிமையோடு நீங்க இருந்துட்டீங்கன்னா அது அதுக்கு கரெக்டா பாத்துக்கும். நீ உரிமை கொண்டாடுறீங்க, அது பார்க்கும், இவங்க நம்ம கிட்ட விட மாட்டான், நீயே பாத்துக்கோ அப்படின்னு. இது எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லனா, இப்ப தெய்வத்திற்க வேண்டுறீங்க, தயவு செய்து எந்த தெய்வத்திட்டமே நீங்க வேண்டாது. ஏன்னா உங்க அறிவுக்கு நீங்க ஒரு 10,000 கேட்பீங்க, அது 1,00,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சிருங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறான், 1,00,000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அந்த தெய்வம் நினைச்சிருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இவங்க 10,000 கொடுத்தா போதுங்க விளையாடுவீங்க, எவ்வளவு லாஸ் உண்டு யோசிச்சு பாருங்க. அதனால உன்னப்படுத்த கடவுளுக்கு உங்களுக்கு எப்ப எந்தெந்த நேரத்துல என்னென்ன வேணும் அப்படின்னு கண்டிப்பா அந்த பிரபஞ்ச சக்தி தெரியும். நீங்க ஒன்னே ஒண்ணு செய்ய வேண்டியது, பிரபஞ்ச சக்தி நன்றி மட்டும்தான் சொல்லணும். இந்த உடலை கொடுத்ததற்கு பூரண ஆரோக்கியம் கண்டமைக்கு நன்றி. அதுல எல்லாம் அடக்கும். அது பொருளாதாரத்திலிருந்து உடல் ஆரோக்கியத்திலிருந்து எல்லாமே. பூரண ஆரோக்கியம்னா எல்லாம் சேர்ந்தது. இல்ல பூர்ண செல்வம், ஏதோ ஒரு சொல்லிங்க, உங்களுக்கு உங்க மனசுக்கு என்னப்படுதோ நன்றி மட்டும்தான் நீங்க பிரபஞ்ச சக்தி கிட்ட சொல்லணும், இல்ல இறைவன் கிட்ட சொல்லணும், இல்ல உங்க வழிபாட்டு முறை கூட இருக்கலாம். என்னதான் நம்ம ஆன்மீகத்துல தான் இன்னைக்கு வழிபாட்டு முறை நம்ம இருக்கிற மாதிரி இல்லை, டென்ஷனோடு இருக்கிற வழிபாட்டை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சரி, இது லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். பொதுவா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி முடியாது. அந்த குலதெய்வ வழிபாட்டை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கணும், சரிங்களா? நிறைய பேருக்கு என்னன்னா குலதெய்வமே எதுன்னு தெரியாம இருக்கும், குலதெய்வம்னா என்னன்னு தெரியாம. ஆனா குலதெய்வம்னா என்னது, உங்க மூதாதையர் வழிமுறையாக ஒரு உருவத்தை வைத்து அந்த உருவத்தை மானசீகமாக எடுத்துக்கொண்டு அதன் மூலியமாக பல விஷயங்களை வேண்டி அது என்ன வேண்டுதல்னா அவங்களோட அலையக்கத்தை மேல செலுத்தி அதை ரிஃப்ளெக்ட் ஆகி பயன்பெற்றுக் கொண்டிருந்தாங்க. அவ்வாறு உருவாக்கப்பட்ட சிலைகளோ இருக்கலாம், இல்ல சில இடத்துல செங்கல் கண் மண்ணை வச்சிருக்கலாம், அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ குலதெய்வம் ஒருத்தருக்கு ஒன்று இருக்கும். அந்த குலதெய்வத்திற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிதான் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு வழிபாடு இருக்கான்னா 100% இருக்கு. அங்க என்ன சயின்ஸ் இருக்குன்றதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ என்னுடைய மூதாதையர் என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல வண்டி கட்டிட்டு வந்தாங்க, இந்த ஊருக்கே உணவு சமைச்சு போட்டாங்க, சமைச்சு போட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. அவங்க வேணுங்கிறது என் குலம் நல்லா இருக்கணும், குழந்தை அடிக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், வெள்ளாம நல்லா இருக்கணும், பயிர் விளைச்சல் நல்லா இருக்கணும். இது ஒரு வைப்ரேஷன், வைப்ரேட் பண்ணி 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 வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய RNA DNA வரக்கூடிய சீக்வன்ஸ் தான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய முதலியாரெல்லாம் என்னோட RNA DNA இருக்கிறவங்க. அந்த RNA DNA வரப்பட்ட வைப்ரேஷன் அங்க இருக்கும். அப்ப நான் போனேன்னா சீக்கிரமா ரிசீவ் ஆயிடும். மற்றவங்க போனாலும் ஆகும், அதுக்கு ஆகாதெல்லாம் கிடையாது. ஆனா அதுக்குதான் சொல்லுவாங்க, இந்த கொலை வழிபாட்டுக்கு நீங்க தான் அப்படின்னு ஒரு பரமுறை இருக்கும் இல்லையா. இதெல்லாம் மறைமுகமா ஒரு சயின்ஸா வச்சிருக்கிறாங்க. அப்போ உங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த வைப்ரேஷனை நீங்க ஆசீர்வாதமா பெறுவதற்கு தான் போனமே கண்டி, அங்க போயிட்டு பொங்கலை வச்சு கடை வெட்டி என்னென்னமோ பண்ணி ஒரே டென்ஷனா போயிட்டு கடற்கடன் போய் செய்ய வேண்டியது, கடற்கடன் சாப்பாடு செய்ய வேண்டியது, கடற்கடன் சாப்பிட வேண்டியது, அப்பாடா முடிச்சிடும் உடனே. தயவு செய்து எந்த சாமியும் உங்கள்கிட்ட பிச்சை எடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. அப்போ அந்த அந்த தலங்களுக்கு எல்லாம் போனோம்னா காலையில போறீங்க, தங்கு வசதி தங்கி வாங்க, அங்க போய் நீங்க செய்ய வேண்டியது எந்த பூஜை மனஸ்தானமும் செய்யாதீங்க. தியானம் தெரிந்தா தியானம் பண்ணுங்க, எதுவுமே தெரியல படுத்து தூங்குங்க. தூங்குனீங்கன்னா அமைதியான நிலையில அங்க இருக்கிற வைப்ரேஷன் அலையேற்றம் உங்க உடலுக்குள்ள ஊடுருவி மனநிலை மாற்றும், உடலியல் மாற்றும், வாழ்வியல் மாற்றும். இதுதான் குலதெய்வ வழிபாடுகிற உண்மையான புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்ப இருக்கிற வைப்ரேஷன் இருக்கும். சொல்றோம் இல்லையா, சித்தர்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த வைப்ரேஷனை வாங்கிட்டு வரணும் சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி இந்த வழிபாட்டு தலங்கள்லயும் இருக்கக்கூடியது வைப்ரேஷன், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன். உங்க அதாவது மக்கள் மனதில் எப்படி வேணா இருக்கலாம். நான் வழிபாட்டு முறைக்குன்னு போயிட்டா அந்த இடத்துல அவங்க வேண்டது எல்லாமே பாசிட்டிவா தாங்க, அதான் உண்மை. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சியை பெறுவதற்காக தான் நீங்க போகணும். உங்க குடும்பத்தோட போனீங்கன்னா காலையில போறீங்க, சாயந்தரம் முடிந்தா தங்கு வசதி இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் இருந்து வந்துருங்க.
தங்கும் வசதி இருந்தா கண்டிப்பாக இரவு தங்கி காலையில் வந்து சிறப்பு. அதுக்கு ஒரு சில கிழமைகள்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பாருங்க. சப்போஸ் உங்க குடும்பத்தோட உங்க பெரியவங்களுக்கு இதெல்லாம் புரியலன்னா அவங்களுக்கோசம் போய் பொங்கல்லாம் வச்சுட்டு வந்துருங்க. நீங்க புரிதலோட உங்க மனைவி மக்களோட தனியா போயிட்டு தங்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். ஒண்ணு சொல்லி பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன குழந்தை பொங்கல் வைக்காத வந்துட்டுமே, தேங்காய் உடைக்காத வந்துட்டுமே, அதுக்கப்புறம் மாலை போடாத வந்துட்டுமே, இப்படி மனசு அடிச்சு அங்கேயே மன அலைச்சல் வந்துடும். அந்த மன அலையோட வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களை புரிய வைக்க முடியாது, அவங்களா புரிஞ்சுக்கணும். புரியலையா அவங்களுக்கு ஒத்து போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க தனியா போய் அங்க இஷ்டப்பட்டு இதே மாதிரிதான் தூரத்து கோயில் நீங்க எது போனாலும், பஞ்சபத ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு எது போனாலும் இரவு தங்கி வருவது சிறப்பு. இல்லைன்னா போவாதீங்க. போனா பலன் எடுத்துட்டு வரணும். இந்த உண்மை அதனால புரிஞ்சுக்குங்க. இன்னொன்னு லாஸ்டா ஒரு இது சொல்லி வச்சுக்கிறேன், அப்புறம் நம்ம கேள்விப்பதிக்கு போவோம். ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட வந்தார். அவர் வந்தோடனே எனக்கு ரொம்ப பரபரப்பு, டென்ஷனா இருந்தது. என்ன சார் இப்படி எல்லாம் இருக்கு, நீங்க குலதெய்வ வழிபாடு இருக்கு, அது எங்க போகுது, சும்மா வாயை திறந்த திருப்பதி உடனே சார் திருப்பதி இந்த வாரம் போற மாசம் அப்படிலாம். நான் சொன்னேன் 5 நாள் நீங்க உங்க மடைப்படி போயிட்டு மெத்தட்ல போங்க. 5 நாள் அவருக்கு டைம் வச்சு போறது வரணும் வரது வரலாம். அப்புறம் 3 நாள் நீங்க நிம்மதியா படுத்தும். நீங்க ரூம் போடுறது சாமி கிட்ட ரூம் போடணும். என்ட்ரன்ஸ்ல ரூமை போட்டு சாமி பார்க்க கூடாது. இதெல்லாம் ஒரு கண்டிஷனா சொன்னது. சாமி பார்க்க கூடாது. நல்லா தூங்குறீங்க, பேசிக்கிட்டு அங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க. அங்க சுத்தி அந்த 11 இடம் ஓசில பஸ் போகும். ஒவ்வொரு இடத்துல போய் நல்லா ரசிச்சு நிதானமா இருந்துட்டு வாங்க, 3 நாள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அவர் அதே மாதிரி இருந்துட்டு வந்துட்டு இனிமேல் திருப்பதி போனா சாமியே பார்க்க மாட்டேங்க. காரணம் என்னன்னா ஒரு இடத்துல அங்க இருக்கிற சயின்ஸையும் இயற்கையும் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பதியில சுத்தமான தண்ணி, சுத்தமான காற்று, ஏகப்பட்ட சித்தர்களுடைய வைப்ரேஷனு இதெல்லாம் அங்க இருக்குது. அதை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு தான் போனோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க கையை கட்டி தப்பு போக வேண்டியது, குண்டை அடிக்க வேண்டியது, மொட்டை அடிக்க வேண்டியது, தெற்கட்டி லட்டை வாங்கணும், இந்த பஸ்ல யார வேண்டியது வந்துட்டாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தயவு புரிஞ்சிடுங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஆன்மீகமும் அலையக்கத்தமும் அறிவியலும் இருக்கும். இது முன்னோர்கள் ஏன் உங்களை குலதெய்வ போய் பொங்கல்லாம் வைக்க சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல சுள்ளிலாம் பொறுக்குனாங்க. அப்ப பூரிக்கு பொங்கல் வைக்கிறது மதியாயிரம் காலைல போனா. அதுக்கப்புறம் தலையில கொண்டாடி இருப்பாங்க. ரொம்ப நேரம் அங்க உங்களை இருக்க செய்வதற்காக இந்த பூஜை பண்ண வேற எதுவுமே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் வளர்ச்சியா போயிட்டு வந்திருக்கீங்களே. அதே மாதிரி எந்த கோவிலுக்கு போனாலும் தயவு செய்து அன்னதானம் பண்ணுங்க. உங்களை ஒருத்தருக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு 5 பேருக்கு அப்படி பண்ணா போதும். குலதெய்வ கோயில கண்டிப்பா அவங்க இருந்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிக்குவாங்க. சொல்ல மறந்துட்டேன். அன்னதானம் ஏகப்பட்ட மக்கள் ஏதேனும் ஒரு சாப்பாடு டீ பண்ணு பைசாவா இல்லாம உணவுப் பொருளா வழங்கணும். ஏன் உணவுப் பொருளா வழங்கணும் அன்னதானத்துக்கு சிறப்பா சொல்றாங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்டு வாயார வாழ்த்ததை விட அந்த ஜீரணமாகி அந்த சத்து ஒவ்வொரு செல்லுக்குள்ள போய் செல்லு பூரிப்படைந்து அழுந்து அலை வரும் பார்த்தீங்களா, அந்த அலை தான் வாழ்த்தலை. சில பேர் வாயில சொல்லுவான் அந்த திட்டுவான், என்னடா சாப்பாடு போட்டான், நல்லா இருக்குங்க சாப்பாடு அப்படின்னு வச்சுப்பான். ஆனா வயிறு என்ன பண்ணுவோம், ஜீரணம் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய சத்தானது செல்லுக்குள்ள போய் அது போய் சொல்லாது. அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையா மாறும். அதுதான் அன்னதானம் சொன்னாங்க. ஸோ இது எல்லா சயின்ஸும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்வில்ல மகிழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்க பிரபஞ்ச தன்மாற்றம், ஈரண தன்மாற்றம், அலைக்க தத்துவம், காந்த தத்துவம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா உடற்பயிற்சி, காய்கள் பயிற்சி, தியானம், மௌனம், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். செஞ்சு வாழ்வியலையும் மருத்துவம் சொல்றதை விட ஆரோக்கியத்தில், ஏன்னா மருத்துவம் ஏன் வந்ததுன்னா ஆரோக்கியத்துக்கு போனதுதான் மருத்துவம் வந்து மரு தத்துவம். இந்த பஞ்சபத தத்துவத்துக்கு கெட்டு போன போது மரு தத்துவத்தை தேடுறாங்க, அது மருத்துவம் மாறிடுச்சு. அப்புறம் அதுக்கு வழங்கப்பட்டதான் மருந்தா மாறிடுச்சு. இல்லை, இந்த உடம்புக்கு ஒரு சக்தி இல்லை, அதுக்கு மறு உந்து சக்தி தான் மருந்தா மாறிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டு நாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடலை நாமே சரி செய்வதற்கு உண்டான மனநிலையிலிருந்து உடல் உண்ணும் முறையிலிருந்து செயல்பாட்டில சரி செய்து கொண்டு வாழ்வியலை முயற்சியாக நடத்தி எல்லா வளங்களை பற்றி நூறுடி வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். இந்த உரையில உங்களுக்கு ஏதேனும் அவர்கள் பண்பாடுகள் இருந்தால் கண்டிப்பாக சுட்டிக்காட்டுங்கள். அது நான் எதை திருத்திக் கொள்வதற்குண்டான அளவாக இருக்கிறேன் சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பூரண ஆரோக்கியத்துடன் வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்று வாழ்வியலும் தத்துவமும் என்ற தலைப்பில் நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனை உரை அருளிய திரு வேதாத்ரியம் விக்ரம் ஐயா அவர்களை அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்துவோம். வேதாத்ரியம் விக்ரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா உண்மையிலேயே இந்த உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி சம்மரி ரிவைஸ் பண்ற மாரி நீங்க ஷார்ட்டா ஃபுல்லா இதுவரைக்கும் நடத்தின எல்லா இதையுமே ஷார்ட்டா ரிவைஸா குடுத்துட்டீங்க. நீங்க நீங்க இன்னைக்கு நடத்தின இதுல இருந்து நான் சில குறிப்புகள் மட்டும் ஐயா நான் இப்ப சொல்றேங்க ஐயா. அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து தியானத்துல வந்து இடர்பாடுகள் ஏன் வருது? அத நம்ம எப்படி இது சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் சொல்ல ஆரம்பிச்சீங்க. அதுல வந்து நம்ம சாப்பாட எப்படி சாப்பிடணும்? யாருமே வந்து இந்த அவசர காலத்துல அலைபாயுற மனத வச்சு அது கூட நம்ம வந்து வேகமா தான் நடந்துக்கிறோம். உணவ ரசிச்சு, ருசிச்சு, நிதானமா சாப்பிடணும். அதுவும் பசித்து புசிக்கணும். அத விட அதற்கான அந்த நேரத்துல உண்ணணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம துன்பத்திற்கு காரணம் நாம தான். ஏன்னா, இந்த பாவத்தின் வெளிப்பாடுகளாகிய உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல். இதெல்லாம் நம்ம கர்ம வினையின் காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா, நமக்கு அ பிர இந்த சிக்கலே வராது அப்டின்னீங்க. உடலில ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம உணவு முறை, மருத்துவ முறை, அப்புறம் வாழ்வியல் முறை மாற்றத்தினால சரி பண்ணிக்கலாம். மனதுக்கு தியானம் மற்றும் அகத்தாய்வு மூலமா நம்ம வந்து மனதை செம்மைப்படுத்திக்கலாம் அப்டிங்கிறத சொன்னீங்க. அப்புறம் எல்லாமே ஒரு பஞ்சபூத கூட்டு தான். ஆம், அதாவது அந்த பொருட்களில் உள்ள அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்த பொருட்களில் அந்த பஞ்சபூத ரேஷியோ மாறும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்ப நம்ம சாப்பிடுற உணவு பஞ்சபூத கூட்டு தான். அது செரிமானமாகி பஞ்சபூத கூட்டாகி சக்தியாக மாறி, அது உடல் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு மத்ததெல்லாம் அது டெபாசிட்டா வச்சுக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதுக்கப்புறம் கழிவுகள் வந்து நம்ம தேங்கினாலும் வலி, வெளியேறும் போதும் அது வலி. அதாவது நம்ம எப்படின்னா உணவு அதுதான் நோயின்னு சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதாங்கய்யா. உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கழிவு வெளியேற பிறகு, உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நமக்கு கழிவு வெளியேறதுக்கு அப்புறம் நம்ம பாடி வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். டயர்டா இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம வந்து அந்த சத்து நம்ம உடம்ப அப்சர்வ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. நீரை வந்து எப்படி குடிக்கணுங்கிறத நீங்க இதுக்கு முன்னாடி வகுப்புலயும் சொன்னீங்க. உட்கார்ந்து சிப் பை சிப்பா தான் குடிக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கய்யா. அத நாங்க இன்றளவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது மாரி வெப்ப சக்திக்கு நம்ம வந்து எண்ணெய் குளியல், உடற்பயிற்சி செய்யணும். கம்பல்சரியா 11-3 அந்த லிவர் அண்ட் கால் பிளேடர் அந்த வொர்க்கிங் டைம். எஸ். அந்த அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பா தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாரி தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்பே நம்ம இரவு உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதே மாரி அரை இயக்க தத்துவம் குடும்பத்துல எப்படி செயல்படுது? கணவன், மனைவி, பிள்ளைகள் அவர்களுக்குள்ள எப்படி அலை இயக்க தத்துவம் செயல்படுங்கிறதையும் நீங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்கய்யா. அதுல வந்து சுய புத்தி, சொந்த புத்தி. அதாவது சொந்த புத்தினா அனுபவம் மற்றும் படிப்பறிவு. சொல் புத்தினா அனுபவ ரீதியாக அறிந்தவர்கள் நமக்கு எடுத்துரைப்பது. பிரபஞ்ச புத்தினா எஸ். நாம அமைதியா இருக்கும் பொழுது நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது அது பிரபஞ்ச புத்தி. இத பத்தியும் தெளிவா சொன்னீங்க. கடைசியா வந்து நம்ம ஆசான் நமக்கு அருளிய பிரபஞ்ச தன்மாற்றம், ஜீவன தன்மாற்றம், அலையியக்க தத்துவம், காந்த தத்துவம், கர்மவினை தத்துவம், செயல்விளைவு தத்துவம் அனைத்தும் உணர்ந்து செயல்பட்டால் நம்ம வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறத நெறைய உதாரணங்கள் மூலமா எடுத்து சொன்னீங்க. கடைசியா அந்த குலதெய்வ வழிபாட்டில் உள்ள அந்த உண்மைகள், அந்த ஆர்என்ஏ வைப்ரேஷன் அப்படிங்கிறதையும் நமக்கு இன்னைக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா சில முக்கிய நன்றி. அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு வச்சுக்கலாங்க ஐயா. சரி. நண்பர்களே, நாளை காலை 5 மணிக்கு நித்யானந்த தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள், இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருள உள்ளார்கள். ஞாயிறு என்பதால் நாளை மாலை வகுப்புகள் கிடையாது.
வேதாத்திரிய தத்துவங்களை உள்ளது உள்ளபடி விளக்குவதே தமிழ் ஆனந்த யோகத்தின் முதல் நோக்கமாகும். அதன்படி முதல் நிலை பேராசிரியர்களை கொண்டு தினமும் சிந்தனை உரைகள் தினந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆசான் அவர்களோடு உயிர்கலப்பு பெற்ற திரு A.S. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், மனோகரன் ஐயா அவர்கள், சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நமக்கு திங்கள், புதன், வியாழன் கிழமைகளில் சிந்தனை உரை அளித்துக் கொண்டுள்ளார்கள். வெள்ளிக்கிழமைகளில் ஜோதிட ஞானம் பற்றிய சிந்தனை உரை நன்மணி ஐயா அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமைகளில் புத்தக கலந்தாய்வு, சனிக்கிழமைகளில் இயற்கை மற்றும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சிந்தனை உரைகளும் வழங்கிக் கொண்டுள்ளோம். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இது குறித்து வரும் போஸ்டர்களை தங்களுடைய அன்பர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அனிதா அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அனிதா அம்மா நீங்க கேட்கலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய உரை நக்சல் மாதிரி எல்லாத்தையும் தொகுத்து ஒரே ஒரு மணி நேரத்துல சொல்லிட்டீங்க ஐயா விளக்கமாக. இதுல எனக்கு 2 கேள்வி இருக்குங்க ஐயா. ஒண்ணு என்னோட மாமனார் வேற ஒரு ஊர்ல பிறந்தாங்க. அவரு பிறந்த அன்னைக்கு அடுத்த நாளே அவர் அங்கிருந்து தத்து கொண்டு வந்துட்டாங்க இங்க வேற ஊருக்கு. அதனால அவருடைய குலதெய்வம் என்ன, எப்படி என்ன வழிபட்டாங்க, எப்படி எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. இப்ப நாங்க எப்படிங்க ஐயா குலதெய்வ வழிபாடு பண்றது? அதாவது உங்க வீட்டுக்காரரு எல்லாரும் உங்க வீட்டுக்காரோட அண்ணா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்துல 7வது இடத்துல பார்த்துட்டு குலதெய்வத்துல ஓரளவுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஜோதிடர்கிட்ட பிரசன்ன ஜோதிடம் அந்த ஜோதிடத்துல வெத்தலை பிரசன்னம் இருக்குங்க. அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்க குலதெய்வம் எங்க இருக்கு, அந்த குலதெய்வத்தை சார்ந்து என்னென்ன பொருட்கள் இருக்கும், பக்கத்துல சுடுகாடு இருக்கும், பக்கத்துல ஏரி இருக்கும், பக்கத்துல பாழஞ்ச மண்டபம் இருக்கும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. என்னுடைய இதுல பார்த்தது. சோ அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி இருக்கும் பட்சம் ஒரு தோராய மதிப்பு பக்காவா இங்கதான் இருக்கு சொல்ல முடியாது. இந்த சிம்டம் எல்லாம் அங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் என்ன சுவாமின்னு பாத்தீங்கன்னா இப்ப சொல்லப்பட்ட சுவாமியா இருக்குன்னா அதை பண்ணுங்க. சப்போஸ் எதுவுமே தெரியல, எதுக்குமே நம்மளுக்கு குழப்பமா இருக்கு, இப்ப பிரசன்ட் ஏதோ ஒண்ணு வணங்கிட்டு இருக்கீங்களா இல்லையா, அதுவே குலதெய்வமா நினைச்சு குலதெய்வமா நினைச்சு வராங்க. ஆனா குலதெய்வம்னா பக்தி மார்க்கமா போவாது, கொஞ்சம் ஞான மார்க்கமா போனீங்கன்னா பலன் ஜாஸ்தி. ஏன்னா நீங்க ஞானத்துல இருக்கிறனால சொல்றேன், வேற அதையே நீங்க வச்சுக்கிட்டு பண்ணலாம், வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாம் ஒரு வைப்ரேஷன் தான். இன்னொன்னு அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கூடுதல் பலன், இது கொஞ்சம் பலன் காட்டி ஒண்ணுமே தெரியாதுக்கிட்டே எடுத்துக்கலாமே. அந்த சிறப்புங்க, சிறப்பு. நல்ல ஜோதிடர்கிட்ட போய் கேட்டா கட்டாயம் சொல்லுவாங்க, சொல்ல முடியும். சரிங்க, நன்றிங்க. அடுத்ததாக நம்மளுடைய மரணத்தை தள்ளி போட முடியுமான்ற கேள்வி சில விளக்கங்கள் கேட்டிருக்கேங்க ஐயா. உங்களுடைய கருத்து கேட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்க ஐயா. 100% மரணத்தை தள்ளி போடவோ இது பண்ணவோ முடியாது. நம்ம தாய் தந்தை இணையப்படும் போது வரையறுக்கப்பட்டுதான் வந்திருக்கும். வரையறுக்குன்னா சப்போஸ் ஒரு குறிப்பிட்டு சொல்றாங்க ஒரு 100 வயசு வரைக்கும் ஒரு வாழ்வான் அப்படின்றால் 100 வயசு வரைக்கும் கண்டிப்பா ஒரு அது என்ன நோய் வந்தாலும் இந்த 100வது வயசு முடியும் போதுதான் ஒரு போய் சேருவது. இயற்கையிலே ஹலோ பிரேக் ஆகுதுங்க. ஒரு நிமிஷம் ப்ளூடூத்ல பவர் காணிச்சு. இப்ப எப்படியே கேக்குதுங்களா? அப்படியே கேக்குதுங்க ஐயா, மொபைல் அப்படியே கேக்குது. ஏன்னா ப்ளூடூத்ல பவர் கட் ஆயிடுச்சு. அப்படியே பேசுங்க. சொல்லுங்க ஐயா, கேக்குது. அதுதான் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வரையறை செய்யப்பட்டுதான் வந்திருக்கோம். இவ்வளவு காலங்கள் வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதுதான் என்ன சொல்லுவாங்க, இந்த மூச்சோட அளவு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு 10,000 மூச்சு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 10,000 மூச்சை மெல்லமா விட்டு நீண்ட காலமும் வாழ்ந்துக்கலாம். எப்ப சாத்தியக்கூறுப்படும்னா நீங்க உடல் அளவுல மனதளவுல பஞ்சபூதத்தோட ஒன்றி கிரகத்தோட ஒன்றி இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு
மூச்சை கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அப்ப வேணா நீங்க நீண்ட காலம் வாழ்ந்துப்பா அப்படின்னு சில ஞானிகள் யோகிகள் இவங்கெல்லாம் இந்த மூச்சு பயிற்சி சொல்லப்படும்போது சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு மனுஷன் வந்து வேக வேகமா மூச்சு விட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துடும். 10,000 மூச்சை வந்து நீங்க வேகமா விட்டு சீக்கிரமா போய் சேர்ந்துக்குங்க, மெல்லமா விட்டு நீண்ட நாள்லாம் வாழ்ந்துக்குங்க. அதுதான் இந்த உதாரணம் என்ன சொல்லுவாங்க, ஆமையை சொல்லுவாங்க. நம்ம தீட்சை முறையோட சொல்லியிருப்பாங்க. ஆமை வந்து ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி, ரொம்ப நிதானமா மூச்சு விட்டு விடும், ஆனா ரொம்ப காலம் வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த வகையில வேணா தள்ளி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது யாருக்கு சாத்தியப்படும்னா மகான்கள் மகரிஷி அவங்களுக்கு தான். அவங்களுக்கு மட்டும்தானா அவங்க முறையை ஃபாலோ பண்ண அத்தனை நபர்களுக்கு போய் சாத்தியம். அந்த டைம்ல வேணா நீங்க மரணத்தை தள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலா நம்ம பயிற்சி முறையை வந்து இப்ப கொடுக்கப்பட்டிருக்க நம்ம மகரிஷி வந்து உண்மையிலேயே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நீண்ட காலம் வாழ்வதை காட்டிலும் எவ்வளவு காலம் நல்லா வாழ்ந்தோம், நம்மளால மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டதா இருந்துச்சு அப்படின்றத அவர் வலியுறுத்தி சொல்றாரு மகரிஷி. மகரிஷிக்கு வந்து இன்னொரு விஷயம் கூட, அவர் வந்து ஜீவசமாதியில ஒரு உடன்பாடே கிடையாது மகரிஷி. நிறைய பேர் இவருடைய கேள்வி என்னன்னா, அவரு மக்கான் தானே மகரிஷி, அவரே ஜீவசமாதி அடையல அப்படின்னு உங்களுக்குள்ளும் கேள்வி கேட்டிருப்பாங்க, நிறைய நபர்களும் என்னையும் கேட்டிருக்காங்க. அவருடைய இதுவும் என்னன்னா தாற்பயம், மனுஷன் இயல்பா இருந்து இயல்பா மரணிக்க வேண்டும். மரணம் என்பது வேலை நிர்ணயம் செய்யப்பட்டது, அது பிரபஞ்சத்துல நிர்ணயம் செய்யப்பட்டது. அதை மீறி நம்ம உள்ள உயிரின வளர்ப்பு அப்படின்ற ஒரு விளக்கத்தை நிறைய விளக்கமும் கொடுத்திருக்காரு மகேஷ் ஜீவசமாதி பற்றி. ஜீவசமாதி அவருக்கு அதனாலதான் அவருக்கு வேணாது. ஒரு மனுஷன் வாழ்ந்து நல்ல மாதிரி வாழ்ந்து நல்ல மாதிரி இயற்கையோடு போகணும், இயற்கையோடு ஒன்றி போகணும். இப்ப எல்லாருமே ஜீவசமாதி அடையாம உயிரோடவே இருக்கிறாங்க வச்சுக்கோங்க கணக்கு பிரகாரம். அப்ப என்ன ஆகும்? அதனாலதான் அந்த நிலைக்கு போகப்படும் போது வேணா உங்க மரணத்தை தள்ளி போடலாம். மற்றபடி இயல்பியல் வாழ்க்கையில மரணத்தை தள்ளி போடுறது கொஞ்சம் சிரமமான காரியம். நன்றிங்க ஐயா, சிறப்புங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அவர்களுக்கு நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க உங்களோட பதில். ஐயா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, எல்லா குலதெய்வம் கோயில்லையும் அந்த சமைப்பதற்கெல்லாம் கேஸ் ஸ்டவ் கிடையாது. இந்த மாதிரி சொல்லி பொறுக்கிட்டு வந்துதான் அது வைக்கிறதே வந்து நம்ம நீண்ட நேரம் அங்க இருக்கிறதுக்காகங்கிறது இப்பதான் புரியுது. பட் இந்த ஜெனரேஷனோட அது முடிஞ்சிரும்னு நினைக்கிறேங்க. பசங்க இனி வர்ற ஜெனரேஷன்லாம் அந்த அளவுக்கு அந்த நம்ம RNA வைப்ரேஷன் கிடைக்கிற அளவுக்கு குலதெய்வம் கோயிலுக்கே போகாதபடி இவங்க அந்த QR கோட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கிருந்து வேணாலும் ஸ்கேன் பண்ணி நீங்க இந்த டொனேஷன் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இனி வருங்காலத்துல மாத்திட்டே இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம வந்து 6ஆம் மொழிக்கு ஸ்கேன் பண்ண முடியும் பிரபஞ்சத்தை. நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து கூட அந்த பிரபஞ்சத்தை வணங்க முடியும். ஆமாங்க, பிரபஞ்சத்தோட நீங்க இணைக்கப்படும் பொழுது நீங்க அந்த கோயிலுக்கு தான் போகணும். கோயிலுக்கு ஏன் அங்க போகணும்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இடத்துல ஒரு நம்ம வீட்டுல இருக்கிறோம், வீட்டுல ஏகப்பட்ட சண்டை நடந்திருக்கலாம், நம்மளாம் திட்டி இருக்கலாம், இந்த மாதிரி பேட் வைப்ரேஷன்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும். இதுல இருந்து உங்களை தள்ளி இந்த இடத்துக்கு போயிட்டா வேற அங்க ஒரு வைப்ரேஷன் வேறையா இருக்கு. அங்க பஞ்சபத கூட்டு வேற, உங்க வீட்டுல இருக்கிற பஞ்சபத கூட்டு வேற. அந்த பஞ்சபத கூட்டுக்குள்ள போய் வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவா தண்ணி போயிடும், வெளியே போயிடும். அப்பத்துல இருந்து நீங்க கொஞ்சம் நல்லவெல்லாம் மாறிடுவீங்க அப்படின்ற எண்ணத்துலதான் கோயில் தான் வந்து மலை மேலையும் தூரத்திலையும் ஆத்து ஓரத்திலையும் அப்படி வச்சாங்க. வீட்டுக்கு அருகாமை பிரதர்சனமா பண்ற கோவில்ல போறது அது பிரயோஜனம் இல்லை. ஆனா ஒரு வழிபாடு காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உண்மையிலேயே மாற்றம் வரணும்னா உங்க வீட்டுல இருக்கிற பஞ்சபத கூட்டு கலவையில இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பஞ்சபதம் மாறும். இதான் நாங்க என்ன சொல்லணும்னா, நாடியில பார்த்துட்டு ஒருத்தருக்கு நீர் போதும் டெபிசியன்சியா இருக்குன்னா திருவானைக்கால் போயிட்டு நீங்க படுத்து தூங்கி வாங்கன்னு சொல்லுவோம். அங்க போனீங்கன்னா நீர் போதத்தோட அலையக்கம் நிறைய இருக்கும். உங்களுக்கு நீர் போதம் தேவை. அப்ப அங்க போய் படுத்து தூங்குனீங்கன்னா தியானம் நம்ம யாருமே பண்ணி ரிசீவ் பண்ற அளவுக்கு இல்லை. அதனால தூங்குனீங்கன்னா தன்னாலே அந்த பஞ்சபூதமே பேலன்ஸ் பண்ணிடும். நம்மள பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால ஒரு நாள் முழுக்க தங்கிட்டு வாங்க. அதனாலதான் பொதுவா நீங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிருந்தேன். பரிகாரம் சொல்றாங்க இல்லையா ஜாதகத்தில், ஏதோ ஒண்ணு செஞ்சா இந்த பரிகாரம் செஞ்சா சரியா போயிடும் அப்படி சொல்றாங்களே இல்லையா? ஆமா. அதுக்கு என்ன விஷயம்னா, பரிகாரம் என்பது என்னன்னா பஞ்சபூதங்களுக்கு உண்டான ஆகாரம் பரிகாரம். எந்த பஞ்சபூதம்? இந்த உடம்புல இருக்கிற பஞ்சபூதத்துல எது டெபிசியன்ஸ் ஆயிருக்கோ அதுக்கு ஒரு ஆகாரம் வேணும். அந்த ஆகாரத்தை சமன் செய்யப்படுவதுதான் பரிகாரம். அது எங்க போய் செய்யறது? இப்ப நம்ம நீர்போதம் கம்மியா தான் திருவானைக்கு, நிலபோதம் கம்மியா தான் காஞ்சிபுரம்.
காற்று பூதம் கம்மியா இருந்தா காலஸ்திரி, நெருப்பு பூதம் கம்மியா இருந்தா திருவண்ணாமலை. அங்க அந்த அலையாக்கம் இருக்குது. சோ அங்க போய் ஆகாசம் கம்மியா இருந்தாக்கா சிதம்பரம். சோ அந்தந்த கோவில்கள்ல போகும்போது அது கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த திருமண தடை இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு அந்த வைப்ரேஷன் ரிசீவ் பண்றது தான் போனுங்க கண்டி. நீங்க போய் அங்க தடப்படலா போய் பூஜை புனஸ்காரங்களை பண்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரொம்ப மன திருப்தி ஆத்ம திருப்தி உனக்கு ஏற்படுது கண்டி. பலன் இருக்குமானா கொஞ்சம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. நம்ம வேதாத்திரி அன்பர்கள் எல்லாருமே போனா அந்த வைப்ரேஷன் ரிசீவ் பண்ணதான் போறோம் எல்லா இடத்துக்கும். எஸ், அதுதான் உண்மை. ஐயா, நீங்க வந்து இது அடுத்தது இது மரணத்தை கொண்டாடுவோம்ங்கிற தலைப்புல நெக்ஸ்ட் நீங்க அந்த ஸ்பீச் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. அடுத்த முறை நீங்க இல்ல அந்த இல்ல நெக்ஸ்ட் கொடுக்கலாமா? அது இல்ல, அது வந்து யோசிச்சு அது நிறைய விஷயம் இருக்காது, கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி பண்ணணும். ரொம்ப காலமா மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. இந்த உங்க இதுல நான் சொல்லிட்டேன் வாய் தவறி பண்றேன், கண்டிப்பா பண்ணுவேன். இது உங்க இதுல வாய் தவறி இல்ல, தலையில வந்துருச்சு. என்னங்கம்மா? எங்களுக்கு மாதம் ஒரு முறை நீங்க ஒரு ஸ்பீச் கொடுங்கய்யா. அதுல வந்து ஒரு கண்டிப்பா 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 தரங்கம்மா. அது மரணத்தை அதுக்குள்ள அந்த டாபிக் ரெடி ஆயிடுச்சுன்னா, அப்படி இல்லைன்னா வேற டாபிக் கண்டிப்பா கொடுக்குறேன். இப்ப நான் இதுல கம்மி பண்ணிதான் சொல்லிடுறேன். உடல் மட்டம் அடுத்த வாட்டி பண்ணும்போது வேணா இதை சொல்லிடுவோம். எப்படி எல்லாம் வந்து இருந்தாக்கா வந்து உடல்ல வந்து மாற்றங்கள் ஏற்படும், நோயை போக்கிக்கலாம் அப்படின்ற விஷயத்த வாழ்வியல் முறையில பண்ணணும். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா எண்ணெயில என்னென்ன போடணும் அப்படி இருக்கு. அதே மாதிரி பயிற்சி பண்ணா பயிற்சி எல்லாம் எப்படி பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணும் அப்படி இருக்கு. அதே மாதிரி உணவு பண்ணா எந்த மாதிரி உணவெல்லாம் எடுக்கிறது, அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற உணவு, இப்படி பல பிரிவுகள் இருக்கு. அதை நம்ம ஒரு நாள் உட்காந்து பண்ணி உடல் ரீதியா நல்லா பண்ணிட்டீங்கன்னா தன்னாலே தியானம் எல்லாம் சூப்பரா வரும். தியானம் எல்லாம் யாரும் செய்யவே கூடாது. போய் உட்காந்து தன்னாலே வர்றதுதான் தியானம், செய்யப்படுவது அல்ல. அது நல்லா தெளிவாயிடணும். அது இன்னொரு இதுல வந்து அதுக்கு உண்டான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேங்க. அப்ப என்னென்ன செய்யணும், எண்ணெய் என்னென்ன போடலாம் அப்படின்னு இருக்கு. எண்ணெய் குளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து காய்ச்சி தான் குளிக்கணும் அப்படிலாம் ஒரு வரைமுறை இருக்கு. அதே மாதிரி வாயில எண்ணெய் கொப்பளிக்கிறது, தேங்காய் எண்ணெய் கொப்பளிக்குதா, நல்லெண்ணெய் கொப்பளிக்கிறதா, அப்புறம் தொப்புல எண்ணெய் வைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமே கரெக்ட் பண்ணாலே போதும், நம்ம நோய் நொடி இல்லாம தாராளம் வாழ முடியும். அதை பத்தின சிந்தனைகள் இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு அதை நான் எதையுமே அதுல நான் ஓடிட்டு காமிக்கிறேன், மேலாக்கதான் போயிருக்கேன் எல்லாமே. சரிங்களா? ஓகேங்க. நன்றி. அடுத்ததாக கீதா தேவி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? அம்மா நீங்க கோவஸ்ல தான் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. கீதா தேவி அம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுமா? சொல்லுங்க. கேக்குதுங்க. உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சுயா. ரொம்ப கரெக்டா அந்த பாயிண்ட் கரெக்டா கொடுத்தீங்க. எல்லாமே எல்லாமே கரெக்ட் கவர் பண்ணிட்டீங்க ஐயா. ரொம்ப ஷார்ட்டா சிம்பிளா ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. சந்தோஷியா. எனக்கு வந்து என்ன டவுட்னா, எனக்கு உடற்பயிற்சி செய்ய சொல்லும். இப்ப நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்து பண்ணா கூட ஒரு நாள் தியான பயிற்சி பண்ண முடியுது, ஒரு நாள் உடற்பயிற்சி பண்ண முடியுது, தவிர டெய்லியுமே பண்ண முடியல. டைம் ஒரு 1.5 hours நமக்கு தேவைப்படுது அது உடற்பயிற்சி ஃபுல்லா பண்ணணும்னா. இது மாதிரி பண்ணிக்கலாமா? ஒரு நாள் தியான பயிற்சி, ஒரு நாள் உடற்பயிற்சி பண்ணிக்கலாமா? இல்ல உடற்பயிற்சி வந்து நான் வந்து மகராசனம் வரைக்கும் பண்றேன். போக முடியல, டைம் இல்லாதனால நான் காலையில கைப்பயிற்சில இருந்து மகராசனம் வரைக்கும் பண்ணிடுவேன், அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். இது போதுமா ஐயா, இல்ல இது எப்படி சொல்றீங்க சொல்லுங்க ஐயா. சரி, சொல்றேங்கம்மா. நான் சொல்றேன், கேளுங்க. மகிழ்ச்சி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்த விட வெறுமனே உடற்பயிற்சி செய்தா மட்டுமே போதுன்றாங்க. ஏன்னா நம்ம உடற்பயிற்சி மனம் ஒன்றி செய்யற பயிற்சி தான். தியானம் என்பது மனம் ஒன்றுதல். நீங்க ஒவ்வொரு உறுப்பு மேலேயும் ஒன்றி 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 இதை முதல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஷார்ட் டைம் ஆயிடும். அதாவது இப்போ 1 மணி நேரம் ஒரு பயிற்சி பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ணி 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 நல்லா பிராக்டிஸ் ஆகி நல்லா ஒன்றி செய்றீங்க அப்படின்னா 45 minutes முடிச்சிடலாம் எல்லாமே. அப்படி முடிக்கப்படும் போது காலவர் கிடைக்கும் இல்லையா, அந்த காலவரில் தியானம் பண்ணாலே போதுமான ஆயிரும். சோ அதனால நீங்க முதல்ல நீங்க பண்ண வேண்டியது வெறுமன பயிற்சி மட்டுமே பண்ணுங்க. காயல் பயிற்சி ஆகட்டும், உடற்பயிற்சி கூட நீங்க அந்த மகராசனம் வரைக்கும் பண்றீங்களா, அது வரைக்குமே பண்ணுங்க. உங்க மனசு எப்படி தெரியும், மழை தியானத்துக்கு டைம் ஆயிடுச்சு, மகராசனம் முடிச்சுட்டு மகராசனம் முடிஞ்சிச்சு, அப்ப டைம் இன்னும் கொஞ்சம் இருக்குதா, சரி ஓகே தியானம் 10 நிமிஷம் உட்காந்துடலாம், அப்படி மனசு அலைபாயோட நம்ம செய்ய வேணாமே. ஏன்னா உங்களுக்கு காலையில வேலை நிமித்தம் இருக்கும். கண்டிப்பா பெண்களுக்கு காலையில கண்டிப்பா வேலை நிமித்தம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு காலையில பயிற்சி செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா 5 மணிக்கு எழுந்து நீங்க சமையல செய்யறீங்கன்னா நீங்க 4 மணிக்கு எழுச்சிக்கணும்.
அப்படி ஏஞ்சா நிறுத்தி, ஆனா உண்மையிலே 4 மணிக்கு ஏஞ்சி மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதோட ஒரே ஒரு வாரத்துல உங்க உடம்பும் மனசும் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அதனால அறிகுறியும் 2 சேர்ந்து செஞ்சுக்க வேண்டாம். தியானத்தை எப்ப செஞ்சுக்கலாம்னா 11 மணிக்கு சமையல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம் இருந்தா அப்ப நிறுத்தி நிதானம் உட்காந்து தியானத்தை பண்ணிக்கலாம். காலையிலேயே தியானம் எல்லாம் முடிச்சுட்டேன், இது முடிச்சிட்டேன்றதுக்கு இது ஒன்றும் வீட்டு பாடமோ மனப்பாடமோ இதெல்லாம் கிடையாது. நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் தேவை, அப்படிதான் உண்மை. அதனால உங்க ரிலாக்ஸா செய்யுங்க. காலைல பயிற்சி, ஆனா கண்டிப்பா காலை உடற்பயிற்சி செய்வது சிறப்பு. அதுவே தியானம் தான். நம்ம மனம் ஒன்றி செஞ்சா கூட தியானமும் சேர்ந்து இருக்கு. அதனால வெறும்னா உடற்பயிற்சி மட்டும் காலைல செய்யுங்கம்மா. எப்படி இடைப்பட்ட டைம்ல இப்ப தூங்கறதுக்கு ஒரு டைம் கிடைக்கல, அந்த டைம்ல தியானம் பண்ணிட்டு அப்படி தூங்கிக்குங்க. அந்த மாதிரி பண்ணிக்க. ரிலாக்ஸா தியானம் மட்டும் ரிலாக்ஸா, அதோட சேர்த்து பண்ணாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். வாழ்க. சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. இன்னொரு கேள்வி ஐயா. இல்ல இப்ப நம்ம கோயில் போறதே இல்லையா, நான் ஒரு 2 வருஷமா கோயில் போறதே விட்டுட்டேன் நானு. இப்ப வீட்டுல இருக்கிறதுக்காக, வீட்டுல இருக்கிறவங்களுக்காக கோயில் போறேன் நானு. போனா கூட அங்க சிலை வழிபாடு மனசு இப்போ ஒன்ற மாட்டேது எனக்கு. அங்க போய் சிலை வழிபாடு எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ அது இப்ப எப்படி அது கரெக்டா சாமி கூட போனா கூட மனசு வைத்துக்க மாட்டேது. கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க ஆன்மீக புரிதலோட இருக்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுல உங்க புரிதலோட இருக்காங்கன்னா இல்ல. இல்ல, யாரும் இல்லை. ஆமா, அதான் அவங்களுக்காக கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு அது சுற்றுலா தலமா இருக்கட்டும், அவங்களுக்கு அது வழிபாட்டு தலமா இருக்கட்டும். நீங்க அங்க போறீங்கன்னா அமைதியா அவங்க அதுல இருக்கிற நுணுக்கங்களை பாருங்க. அந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, அந்த பூஜைக்குள்ளேயும் சயின்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய சாப்டர். அது அந்த சயின்ஸ புரியாம இப்ப ஒண்ணுல பாலாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா மேல இருந்து அந்த சிலையில வழிஞ்சு வரும் இல்லையா, அது என்னன்னா நித்தியம் ஒண்ணுமே இல்லை. இந்த புரிதெல்லாம் உங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. அப்ப நீங்க அதெல்லாம் பார்த்து நீங்க பாட்டு கம்மு நித்தியானந்த தவமோ இல்ல தவமோ ஏதோ அமைதியா உட்காந்து சரி அவங்களுக்கும் அந்த புரிதல் வரட்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்தை போட்டுட்டு நீ சரிங்க நீ கோயிலாம் சுத்திட்டு வாங்க, நீங்க ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அழகா அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க. இல்ல அமைதியா உட்காந்து கூட இருக்கலாம். அங்க போற நபர்கள் பார்த்து அங்க இருக்க சிலைகள் இந்த இதுவெல்லாம் கொஞ்சம் அந்த கலனையும் இதெல்லாம் ரசிச்சுட்டு மைண்ட் ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு வந்துடலாம். பட் அவங்களுக்கு வேணும், ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை. ஆனா அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணாத இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுமா, எந்த ஒரு நபரையும் நம்ம திருத்தி விட முடியாது. திருத்தத்துக்கு ஒரே ஆள் இருக்கிறாங்க, உங்களால திருத்த முடிய ஒரு ஆள் இருக்கிறாங்க. யாருன்னா நீங்க மட்டும்தான். நான் திருத்துறேன்னா என்ன மட்டும்தான் திருத்திக்க முடியும். மத்தவங்களை திருத்துறதோ அவங்களை கரெக்ஷன் பண்றதோ உங்க வேலை அல்ல. அவங்களுக்குன்னு ஒரு கர்மா இருக்குது இல்லையா, அந்த கர்மா வேலை செய்யுமே. அதோட போய் நீங்க சண்டை போடுறீங்க. அதனால அவங்களுக்கு ஒத்துட்டு போயிடுது. என்னையே திருத்த முடியல என்னால. நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், அப்போ என்னையே திருத்த முடியல என்னால. அதான் யோசிக்கிறேன். ஓகே, இப்ப நம்மளே அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்குது. கஷ்டப்பட வேண்டாமா, அதாவது நீங்க பயிற்சி. சரிங்க, ரொம்ப நன்றி. பயிற்சி செய்யறதே திருத்தம். அதை பத்தி சிந்தனையா கேட்டு இதுவே திருத்தம் தானே, ஏன் திருந்த முடியலன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க நல்லாவே திருந்துட்டீங்க. ஆனா திருந்தல, நீங்க ஒரு கவசம் போட்டு வச்சு அந்த கவசம் தூக்கி போடுங்க. நீங்க உண்மையிலே நிறைய வந்திருக்கீங்க வெளியே. பயிற்சி மட்டும் உடற்பயிற்சி உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. வெறும் கைப்பயிற்சி மட்டும் செய்யுங்க. மகராசனம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குறிப்பிட்டு சொல்லிடுறேன். மகராசனம் அனைத்து நபர்களுமே மகராசனம் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா அது அவ்வளவு எக்ஸலண்ட் பயிற்சி. ஏன்னா கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, குடல், வயிறு இது எல்லாத்துக்கும் ஒரு சேர பயிற்சி கொடுக்குறது இந்த மகராசனம். அந்த பயிற்சி விட்டுறாதீங்க, அந்த ஒரு பயிற்சி மட்டுமா செய்யுங்க. சரிங்க ஐயா, நன்றி. சரிங்க, நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்.